matter is made up of, all right, atoms and molecules. Matter is made up of particles, all right. Then what are the properties of matter? Then diffusion. What is diffusion? What are the states of matter? Liquid, gas, Rigid and fluid. Interconversion of states of matter. Effects of change of temperature and pressure. What is latent heat? Latent heat of vaporization and fusion. Then sublimation, evaporation, and cooling effect. Cooling effect. அப்போ இது எல்லாமே வந்து பார்க்க போறோம். Okay. Introduction. A pencil, a pen, a table, the food we eat, the clothes we wear, the walls of our houses, everything around us made up of matter. But what is matter? Matter is anything that occupies space, has mass, and can be perceived by outsense. In other words, matter is used to cover all the substance and the material from which the universe is made up of. What is the composition of matter? Earth. Earth has, all right, it has bricks. It's made from, all right, water, earth and water combined to form mud. Smog. What is smog? Solid particles in air. Dust lam paakronla, all right, especially in Delhi in winter season. அந்த புகையில இருந்து எல்லாமே ஸ்மோக் வந்து மேலே போகாது. அப்போ ஏர் கூட அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து ஏர் கூட கலந்து ஹெவியா திக்கா வந்து ஃபுல்லா கவர் ஆயிடும். Then soda, water and air combined to form gas. தண்ணில லிக்விட்ல கேஸ் வந்து இம்மர்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா எஸ்பெஷலி கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ். கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ்ல என்ன ஆகுது? கோக், ஸ்ப்ரைட், இதுல எல்லாமே வந்து கார்பனேட்டட் வந்து கார்பனேட் இருக்கும். தட் இஸ் வாட் இஸ் கார்பனேட் இஸ் CO3. கார்பனேட் இருக்கும், CO3 -2. இப்ப இந்த கார்பனேட்டட் வந்து இருக்கிறப்போ ஏர் ஓபன் பண்றப்போ கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது. அப்போ ரிலீஸ் ஆகுறப்பதான் மேல வந்து கேஸ் வந்து வருது. In ancient time, according to research carried on our religious books and scriptures, the Indian philosophers state that matter is made from 5 constituents and tattvas. What are they? Air, earth, water, fire, and sky. Ellame combination of these will form matters. இந்த 5 வந்து important. Not only in India, இந்தியாவோட வந்து இந்த வேதாஸ் அப்படின்னு மட்டும் இல்ல, ஜாப்பனீஸ் ஸ்கிரிப்சர்ஸ்லயும் சேம். All right, everything it is made up of air, water, earth, fire or sky. இந்த காம்பினேஷன் ப்ராப்பரா இருந்தாதான் நடக்கும். Let's consider a brick. A brick. Earth, mud, earthல இருந்து அந்த clay எடுக்கிறாங்களா, clay எடுத்து அதை வந்து ப்ராப்பரா சாஃப்டன் ஆக்கி அதை ப்ராப்பரா அந்த ஷேப் வந்து கொடுத்துட்டு தென் வெயில்ல இல்ல பயங்கரமா சுட்டி எரிப்பாங்க, பயங்கரமா ஹை டெம்பரேச்சர் கொடுப்பாங்க. It becomes a brick. Brick has a unique property. இப்போ ஒரு சிங்கிள் பிரிக் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, நிறைய போரஸ் இருக்கும். ஏன் பிரிக் யூஸ் பண்றாங்க? வேற ஏதாவது மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம்ல. பிரிக்கு பதில் வந்து சிமெண்ட் கல்லே யூஸ் பண்ணலாம், ஸ்ட்ராங்கா இருக்கும்ட்டு. பட் சிமெண்ட் அப்படியே வெறும் சிமெண்டோட அந்த கல்லு மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா ரொம்ப ஹார்டா இருக்கும். when hardness increases it can break. ஆனா ஒரு செங்கல் எடுத்து ஒரு மக்கு தண்ணி ஊத்து, வெளியில ஒரு டிராப் வெளில வராது. அப்போ அந்த போரஸ் பிரிக் வந்து அந்த டோட்டல் 1 மக்க வந்து டோட்டலா அப்சர்வ் பண்ணிக்கும்.
அப்ப இன்னும் ஸ்ட்ராங் ஆயிட்டே போகும். நெக்ஸ்ட் டே திருப்பி வந்து ஊத்துவாங்க. நெக்ஸ்ட் டே அப்படின்ட்டு வீடு கட்டுறப்போ கல்லு கட்ட செவரு கட்ட தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்காங்க. ஏன் தண்ணி ஊத்துறாங்க? இட் பிகம்ஸ் ஹார்டர் அண்ட் ஹார்டர். இப்போ இன்னொரு மக தண்ணி ஊத்துனாலும் அதையும் அப்சர்வ் பண்ணிக்கும். ஆமா, அப்போ அதனாலதான் வந்து பிரிக் யூஸ் பண்ணாங்க. போரஸா இருக்கிறதுனால ஹெவி ஃபோர்ஸ் வந்துச்சுன்னா கூட அவ்வளவு வேகமா வந்து உடைக்க முடியாது. ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸா வந்து மத்த இதுல வந்து பட்டுச்சுன்னா டிஃப்ரெண்ட். பட் ஒரு சில விஷயங்கள் பண்ணலாம். இப்போ சிமெண்ட் இருக்குல்ல, சிமெண்ட் அண்ட் கிராவல் வித் ஸ்ட்ரா வைக்கோல வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு காம்போசிஷன்ல கலக்கிறப்போ இன்னும் ஸ்ட்ராங்கா வந்து ஃபார்ம் பண்ண முடியும் பிரிக். இது என்னோட ஃப்ரெண்டு சிவில்ல ப்ராஜெக்டா இன்ஜினியரிங் காலேஜ்ல வந்து பண்ணாங்க. அப்போ டென்சில் ஸ்ட்ரென்த் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. அது எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ எல்லாமே ஃபார்மேஷன் எந்த ஒரு மேட்டரும் ஜஸ்ட் லைக் தட் வந்து மேட்டரா இருக்காது. இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஏர், எர்த், வாட்டர், ஃபயர் அண்ட் ஸ்கை இன் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன். Alright. Water, fire, sky. Alright. Then, in how many forms did the earlier Indian philosopher classify matter? Etana forms on the 5. Okay, 5 forms. Matter is made up of. Okay, start. Okay. Matter is made up of particles. Now that we have defined matter, let us ask ourselves a question. What is matter made up of? Atoms, molecules. All matter comprises of very small particles. All matters can be broken up in a similar manner to get very small particles. Hence, we can conclude that all matters is made up of small particles. Number 1, atoms and molecules. Okay. Lot of elements in Earth atmosphere cannot exist as single element. It is a combination or compound of form. If oxygen only oxygen இருக்க முடியாது, O2. அதே வந்து இந்த oxygen when it reacts with ultraviolet rays, UV ultraviolet rays, what happens? அந்த ultraviolet radiation sunல இருந்து வர ultraviolet radiation படுறப்போ in the oxygen would be breaking and forms O3, which is known as ozone. Ozone layer nu சொல்றாங்களா? It is saving us from ultraviolet rays. That ozone layer in the atmosphere is made up of O3. All right. Illustration. Which of the following are matter? Chair, air, love, smell, hate, almonds, thought, cold, cool drinks, smell of perfume. Which all are matters? Almonds. Almonds. இந்த பாதாம் மாதிரி இருக்கும். பாதாம் தான். ஓகேவா? பாதாம் ஓகேவா? சரி. மேட்டர் தான். லவ் மேட்டர் இல்ல, ஏன்னா ஆக்ஸ்பேசிங் ஆஃப் பண்ணிட்டு. ஓகே. ஸ்மெல் வந்து ஸ்மெல் ஆஃப் பெர்ஃப்யூம் அப்படின்றது வேற. ஸ்மெல் பண்றது வந்து உன்னோட உணர்ச்சி. ஸ்மெல்ன்றது உணர்ச்சி. ஸ்மெல் அது வந்து ஸ்மெல் ஆஃப் பெர்ஃப்யூம் அது வேற. அந்த நறுமணம் அப்படின்றது அது வேற. ஸ்மெல் அப்படின்றது வந்து ஒரு விதமான உணர்வு தானே, சென்ஸ் தானே. அப்ப சென்ஸ் வந்து மேட்டர் கிடையாது. ஸ்மெல் ஆஃப் பெர்ஃப்யூம் அந்த ஸ்மெல் வந்து கண்டிப்பா வந்து மேட்டர் தான். Hate. Who and all you hate? அப்ப அது மேட்டரே கிடையாது. அப்புறம் எதுக்கு ஹேட் பண்ற? ஹேட் வந்து மேட்டரே இல்லல்ல. அப்புறம் அது ஏன் உனக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட்? யாரையும் ஹேட் பண்ணாத. ஓகேவா? Elements, thought. நம்மளோட அது தாட் வந்து யோசிக்கிறது. கோல்ட்
கோல்டு வந்து அது சென்ஸ், சில்லுன்னு இருக்குன்றது ஒரு சென்ஸ். அது வந்து மேட்டர் கிடையாது. சென்ஸ் வேற. இப்ப தாட்டும் ஒரு சென்ஸ் தானே, அது இல்ல. கோல்டு ட்ரிங்க்ஸ் வேற. கோல்டுன்றது வந்து டெம்பரேச்சர் கம்மி ஆகுதுன்னா வந்து வராது. அதுவும் அது வந்து மேட்டர் கிடையாதுல்ல. சொல்றேன். சோ அதுதான் நம்ம வந்து செக் பண்ணணும். ஓகேவா? ரைட். Properties of matter. All matter consists of small particles of matter. These particles have some common characteristics. These characteristics are laid in the theory of in a theory called kinetic theory of matter. Kinetic theory of matter. Stated very simply, the kinetic theory of matter states all matter comprises of small particles. These particles have space in between them. These particles are continuously moving. The particles attract each other. அப்போ இது எல்லாமே வந்து எப்பவுமே வந்து நடக்கிறது. Alright. Particles of matter have space between them. Matter is made up of small particles. These particles have small space between them. These spaces are invisible to naked eye. Invisible to naked eye. But particles of other matter can get between these spaces without increasing its volume. Like I told, brickல நம்ம தண்ணி ஊத்துறோமா, தண்ணி ஊத்த அதை வந்து அப்சர்வ் பண்ணிடுதுன்னு சொல்றோம். அப்படின்னு அந்த ரெண்டு பார்ட்டிகல் அந்த பிரிக்கோட, அந்த brick is made up of earth. Earth is made up of silicon dioxide, SiO2. SiO2, silicon dioxide. அப்போ அதுல இருக்க போரஸ் ஸ்ட்ரக்சர்ல அதுல கேப் இருக்கு. அந்த கேப்ல வந்து இந்த வாட்டர் வந்து போகுது. ஓகேவா? அப்போ அதோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகல, ஆனா அது ஆட் ஆயிட்டே போகுதுல்ல. So that's what we do. Particles of matter are continuously moving. Particles present in matter move continuously. The particles of matter show three types of motion. Translatory, when particles move in straight line, changing direction without loss of energy on colliding with another particle or the wall of the container. The motion is called translatory motion. Another straight line translatory motion. இப்போ இன்னொன்னு கூட வந்து இடிச்சா கூட, இடிச்சிட்டு ஒரு பால் இருக்கு, அந்த பால் வந்து இடிக்குது, இடிச்சிட்டு திருப்பி ரிட்டர்ன் பேக் வந்து போறப்போ nothing matters. ஓகேவா? Spinning. Okay. All right. Appo that is translatory motion. Translatory motion is maximum in gases and least in solids when compared to liquid. ஏன் வந்து translatory motion ரொம்ப அதிகம் gasesல ஸ்பேசஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அப்போ அந்த கண்டெய்னர்ல ஃபுல்லா அந்த கேஸ் பார்ட்டிகல்ஸ் வந்து மூவ் ஆயிட்டே இருக்கும். கேஸ் பார்ட்டிகல்ஸ் வந்து ஒரு கண்டெய்னர் இருக்கு, கேஸ் பார்ட்டிகல் இருக்குன்னா it will be moving in different direction. இப்போ இங்க வந்து இது கொலைட் ஆகுது, அப்போ ஆட்டோமேட்டிக்கா இதோட டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகும். Alright. அப்போ that's what we see here. ஓகேவா? அதுவே லிக்விட்ல ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். லிக்விட்ல பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்கும், பார்ட்டிகளோட ஸ்பேஸ் அங்கங்க கொஞ்சம் கேஸோட வந்து கொஞ்சம் லிக்விட் வந்து கம்மியா இருக்கும். சாலிட்ல டைட்லி பேக் இருக்கும், ரொம்ப கம்மியா இருக்கும், டைட்லி பேக். அதனால வந்து இதுல மூவ்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஓகேவா? ரைட். அப்போ அதுதான் நம்ம இந்த இடத்துல வந்து யோசிக்கிறோம். Then rotational motion, when particles move around their own axis, like the motion is called rotational motion. This motion is similar to the rotation of Earth around its axis. Rotational motion will be high in gas and liquid. Rotational motion will be high in gas and liquid. Even in atom, the electrons will be revolving around the nucleus. All right. Then vibrational motion, when particles have to and fro motion about a mean position, the motion is called vibrational motion. This motion is maximum in solid as the particles are held in rigid. அழுத்தம்.
டைட்டா இருக்கிறது. ரிஜிடிட்டி அழுத்தம். ஓகேவா? ரைட்? அழுத்தம். அப்போ எக்ஸாம்பிள் ஃபார் வைப்ரேட்டரி மோஷன் வந்து ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கலாமா? ஒரு ரப்பர் பேண்ட். ரப்பர் பேண்ட வந்து ஸ்ட்ரெச் பண்ணிட்டு நீ புல் பண்றேன்னு வச்சுக்கோயே, அது ஆமா இந்த இடத்துல இப்படின்னு இந்த மேக்ஸிமம் டைரக்ஷன்ல அப்படியே வைப்ரேட் ஆயிட்டே இருக்கும். ஆல்ரைட்? அப்போ தட் இஸ் வைப்ரேஷனல் மோஷன். Particles of matter attracts each other. The force with which they attract each other varies from matter to matter. In some kinds of matter, waste paper, matchstick, the force is small, so we can tear or break them easily. இப்போ ஒரு பேப்பரை வந்து ஈஸியா உன்னால வந்து பிரேக் பண்ணிட முடியும், கிழிச்சிட முடியும். Alright? But what about a iron strip? ஒரு இரும்பு ராட் இருக்குன்னா அதை வந்து அப்போ அது மெல்ட் பண்றதுக்கு ஹை டெம்பரேச்சர் வேணுமா? ஹை டெம்பரேச்சர் வந்து ஓகேவா? அப்போ ஹையா வந்து தேவைப்படும். தென் ஹை பவர். பவர் ஏன் கொடுக்கணும்? கட்டிங் பிளேட் வச்சு அறுக்கலாமா? ஸ்கிராட்ச். ஓகே, ஆல்ரைட். ஆனா அயன் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. இப்ப அதுவே ஒரு சோடியம் இருக்குன்னா, சோடியம் கேன் பி கட் வித் அன் நைஃப் இட்ஸ். ஆனா நைஃபை வச்சு அயனை வந்து கட் பண்ண முடியாதுல்ல. ஆல்ரைட். சோ ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கும் டிஃபரன்ஸ் வந்து இருக்கும். மேட்ச்ஸ்டிக்கே ஈஸியா உடைச்சிடலாம். உன்னோட பெண்ணை வந்து ஈஸியா உடைச்சிட முடியுமா? உடைக்க முடியும். ஆனா வந்து அவ்வளவு ஈஸியா உடைக்க முடியுமா? இட்ஸ் நாட் பாசிபிள். ஆமா, பென்சில் உடைக்கிற மாதிரி உடைக்க முடியாது. பட் கண்டிப்பா வந்து கொஞ்சம் கஷ்டம் இல்ல, கொஞ்சம் கஷ்டம். அப்போ இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்கு. Then in other kinds of matter, iron nail, the force is large, so we cannot break the nail easily. கையெல்லாம் உடைக்க முடியாது இல்ல, பென்சில் உடைக்கிற மாதிரி வந்து ஒரு ஆணியை உடைச்சிட முடியுமா? சுத்திய வச்சும் வந்து பயங்கரமா ஃபோர்ஸ் கொடுக்கணும். சுத்திய வச்சு உடைக்கிறோம் அப்படின்றதுக்கு இட் இஸ் நோன் அஸ் malleability. malleable மெட்டல்ஸ் பத்தி நான் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து நீ நிறைய படிப்ப. malleable and ductile அப்படிம்பாங்க. malleableனா malleableனா அப்படி இல்ல. இப்போ ஒரு சுத்தி வச்சு அடிச்சு தட்டையாக்கலாம், இன்னும் வந்து அப்படியே வந்து மெலிசாக்கிட்டே போலாம். Alright? Then what happens to illustration? What happens to sugar when it dissolves in water? Where does the sugar go? What information do you get about the nature of matter from the dissolution of sugar in water? When sugar dissolves in water, its tiny particles break off from the solid sugar crystals. குட்டி குட்டியா break ஆகுதா? The sugar particles go into the space between the particles of water and mix with them to form sugar solution. Dissolution of sugar in water tells us that matter, here sugar and water, is made up of small particles. The particles of matter, that is here water, has space between it. Not only that, உப்பு, salt எடுக்கிறனா கூட, salt also can be given as an example. இப்போ ஒரு குறிப்பிட்ட அளவு தான், இப்போ சுகர் இருக்குன்னா அது ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் தான் நம்மளால பண்ண முடியும். குறிப்பிட்ட அளவு மட்டும் தான் வந்து கரைக்க முடியும். நம்ம பாட்டு போட போட கரைச்சிக்கிட்டே இருக்க முடியும்னு நினைச்சேன்னா வந்து முடியாது. That point is known as saturation point. Saturation point. Saturation point. அந்த பாயிண்ட்க்கு மேல கரையவே கரையாது. ஆனா கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கிட்டே கரைக்கிறேன்னா கரையும். ஹீட் பண்ணிட்டே இருக்க கரைக்கிறேன்னா கரையும். அப்போ அந்த டெம்பரேச்சர் மாறுறப்போ சேஞ்ச் ஆகுது. அது எப்படி இல்ல, டெம்பரேச்சர் மாறுறப்ப சேஞ்ச் ஆகுது. இப்ப கூல் ஆகுதுன்னு வச்சுக்கே, ஆட்டோமேட்டிக்கா செட்டில் ஆக ஆரம்பிச்சிடும், திருப்பி சாலிடா வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம வந்து பண்ண வந்து உனக்கு வந்து இன்னும் பெட்டரா வந்து புரிய ஆரம்பிக்கும். Then diffusion, the mixing and spreading out of substance with another substance due to movement or motion of its particle is called diffusion. Okay, இப்போ mixing or spreading, இப்போ நான் ஒரு ஊதுவத்தி வந்து கொளுத்தி வைக்கிறேன், அப்போ அதோட கேஸ் வந்து அந்த ஊதுபத்தியோட புகை வந்து ஆட்டோமேட்டிக்கா அப்படியே ஃபுல்லா டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகேவா? டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ என்ன ஆகுது, இங்க ஏர் இருக்கு, அதுல இருக்க அந்த இன்பிட்வீன் ஸ்பேசஸ்ல
அந்த ஊதுபத்தியோட அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து கனெக்ட் ஆகுது, அங்கங்க போகுது. அதை நம்ம ஸ்மெல் பண்றப்ப நம்மளுக்கு ஸ்மெல் வருது. ஓகேவா? ரைட். அப்போ ஸ்மெல்லிங் ஆஃப் பெர்ஃப்யூம் அப்படின்ட்டு வந்து அந்த ஸ்மெல் அப்படின்னு எடுத்தோம்னா தட் கேனாட் பி பார்ட்டிகல். அந்த ஸ்மெல் இஸ் டியூ டு பார்ட்டிகல். ஆனா ஸ்மெல்லிங் ஆஃப் பெர்ஃப்யூம் இஸ் அ சென்ஸ். ஓகேவா? நோஸ்ல வந்து நம்ம சென்ஸ் பண்றோம். இப்போ அந்த இடத்துல வந்து நம்மளால சென்ஸ் பண்ண முடியல அப்படின்னா நம்மளுக்கு ஸ்மெல்லே தெரியாது. சம் பீப்புள் ஹேவ் திஸ் ப்ராப்ளம். இப்போ கொரோனா வந்துச்சுல, அவங்க கிட்ட கேட்டோம்னா அந்த ஒரு 10 நாளைக்கு வந்து அவங்களுக்கு ஸ்மெல்லே இருக்காது, நாக்குல டேஸ்டே இருக்காது. அப்போ அந்த சென்சரி ஆர்கன்ஸோட அதோட டியூட்டியை வந்து பண்ண விடல. அப்ப நம்மளுக்கு வந்து சென்ஸே ஆகல. கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சு அந்த சென்ஸ் ரிட்டர்ன் ஆனோன்னு எவ்வளவு ஹாப்பியா இருக்கும் தெரியுமா? அப்பதான் வந்து உணவோட வந்து உண்மையான வேல்யூ தெரியும். நிறைய பேருக்கு தெரிஞ்சது. Alright? So diffusion. Diffusion of one substance into other substance goes on until uniform mixture is formed. Let us take one example. Take one beaker which is full of water. Now put a crystal of potassium permanganate. Potassium permanganate வந்து purple colorல. Potassium permanganate purple colorல இருக்கும். Gradually you will see the purple color crystal. ஃபர்ஸ்ட் ஒரு தண்ணில போணும். அது ஒரு சொல்யூஷனோட தண்ணி. அது வந்து கொஞ்சம் 10 ml இன்னத்துல போணும். அதுல 10 ml இன்னத்துல போணும். கலர் கொஞ்சமா கம்மியா ஆரம்பிக்கும். அப்போ அதுக்கு பேரு டைல்யூஷன். நீ சொல்றது பேர் வந்து டைல்யூஷன். ஆனா நம்ம அவ்வளவு தூரம் போல. ஓகேவா? நீ கேக்குறது கரெக்ட். நான் பொறுமையா கேட்டேன்னா ஏன் கேட்டேன்னா வேணாம், நீ அந்த இடத்துல வந்து கரெக்டா இருக்க மாட்ட, நீ உட்காரு, இங்கே உட்காரு. ஆல்ரைட். அப்போ அந்த ஃபண்டமெண்டலா நம்ம ஒரு தாட் வந்து கொடுக்கறோம்ல, அந்த தாட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாயர் எந்திரி எந்திரி. எதுக்காக உன்னை வந்து அங்க உட்கார வேணும்னு சொன்னேன். ரெக்கார்ட் ஆயிட்டு இது நான் யூடியூப் எல்லாம் போடுவேன். அப்ப போடுறப்ப வந்து நீ இதெல்லாம் பண்றதெல்லாம் சொல்றதெல்லாம் கேட்கும். நான் எடிட் எல்லாம் பண்ண மாட்டேன், அப்படியே போடுவேன். அமைதியா இருக்கும். சரியா? பொட்டாசியம் பெர்மேங்கனேட்டோட ஃபார்முலா என்ன தெரியுமா? KMNO4. பொட்டாசியம் பெர்மேங்கனேட்டோட ஃபார்முலா வந்து KMNO4. இதுதான் ரியல் மிக்சர். பொட்டாசியம் பெர்மேங்கனேட் வந்து மிக்ஸ் பண்ணோம்னா இப்படிதான் வந்து இந்த கலர்ல தான் வந்து இருக்கும். ஓகேவா? ஆனா வந்து கொஞ்சம் கொஞ்சமா கலரை வந்து நம்மளால டிஃப்யூஸ் பண்ண முடியும், கலரை வந்து கம்மி பண்ண முடியும். அது எப்படி பண்ணலாம் அப்படின்றதும் வந்து நம்ம பார்ப்போம். டெம்பரேச்சர் அது மாதிரி மாறுறப்பெல்லாம் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ பொட்டாசியம் பெர்மேங்கனேட் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு தெரியணும்ல. ஓகேவா? இந்த பொட்டாசியம் பெர்மேங்கனேட்டை நம்ம மிக்ஸ் பண்றப்பதான் இந்த மாதிரி கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? ரைட். அப்போ இதுதான் இங்க நடக்குது. சொல்றேன். அப்போ ஸ்லோவா கிராஜுவலி அந்த பர்பிள் கலர் ஃபுல்லா வந்து டிஃப்யூஸ் ஆயிட்டு டோட்டலா வாட்டர் முழுக்க வந்து டிசால்வ் ஆயிட்டு ஃபுல்லா எல்லா இடத்துலயும் சேமா இருக்கும். இப்ப பாரு, கோல்டா இருக்கிறப்ப ரொம்ப ஸ்லோவா டிஃப்யூஸ் ஆயிட்டே இருக்கும். ஆனா அதை ஹீட் பண்ணோம்னா ரொம்ப வேகமா டிஃப்யூஸ் ஆகும். வை? இது வந்து இந்த இடத்துல இல்ல, ஆனா நம்ம கேட்கலாம்ல, வை ஹாட்டா இருக்கிறப்போ டிஃப்யூஸ் ஆகும். இப்போ பார்ட்டிகல்ஸ் இருக்குல்ல, ஹீட் ஆகுறப்ப என்ன ஆகும்? மேல மூவ் ஆகும். அப்போ அது மேல மூவ் ஆகுறப்போ அந்த வாட்டர் பார்ட்டிகல் வந்து கோல்டா இருக்கிற பார்ட்டிகல் வந்து கீழே வந்து மூவ் ஆகும். இப்போ ஒரு டீ பாயிலிங் ஆஃப் டீ பார்த்தோம்னா கூட ஏன் அந்த டீ லீவ்ஸ்ல வந்து மேல போயிட்டு அப்படியே ரொட்டேட் ஆயிட்டே இருக்கு? The reason is because கீழே ஹீட் அதிகமாக மேல போகும். அப்போ ரொம்ப ஹீட் அதிகமாகறப்பதான் பால்லாம் வந்து பொங்க ஆரம்பிக்குது. ஆல்ரைட். அப்போ ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேல போகிறப்போ பால் வந்து பொங்க ஆரம்பிக்குது. ஆல்ரைட். So this is what happens here. Diffusion in gases. Diffusion in gases is very fast. This is because the particle in gas move very quickly in all directions. Example, the smell of food being cooked in kitchen reaches us even from the considerable distance. நம்ம வேற ஏதாவது பண்ணிட்டு இருப்போம், அப்படியே ஒரு கறி சமைக்கிற ஸ்மெல் வந்து வந்துச்சுன்னா அப்படின்ட்டு சுட சுட பாதிதான் வெந்திருந்தா கூட அதை எப்படியா எடுத்து வந்து போடணும்.
because of that smell of that food is drafting, diffusing in the air faster than other things. Okay, right? Smell of hot sizzling food reaches us even when we are at considerable distance, but to get the smell of cold food we have to get close. ஹாட்டா இருக்கிறப்ப வேகமா டிஃப்யூஸ் ஆகுது. ஆனா அந்த அதே வந்து சிக்கன் கிரேவி வந்து கோல்டா இருக்கிறப்போ ஆமா இல்லன்னா வந்து ஸ்மெல் வந்து கம்மியா தான் வந்து வருது. This is due to the fact that the rate of diffusion of hot gases released by the hot sizzling food is much faster than the rate of cold gases released by the cold food. இப்ப அதானே சொன்னோம், டிஃப்யூஷன் வந்து அந்த மேல இருந்து அந்த எக்ஸாம்பிளையும் அதை தானே பார்த்தோம். லிக்விட்லயும் ஹீட் பண்றப்ப வேகமா டிஃப்யூஸ் ஆகுது, கோல்டா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுறப்போ டிஃப்யூஷன் வந்து ஃபாஸ்டா இருக்கு. கேஸ்லயும் வந்து சேம் தான். இப்போ அது எக்ஸாம்பிள தானே வந்து பார்த்தோம். கொதிக்கிறப்ப அது வந்து ஸ்மெல் நல்லா இருக்கு, கொதிச்சு முடிச்சு அதை வந்து இறக்கி வச்சுட்டாங்க அப்படின்னா அதோட ஸ்மெல் கொஞ்சம் கொஞ்சமா வந்து மூவ் ஆகுறது கம்மியா இருக்கும். சமைக்கிறப்பதான் ஸ்மெல்லு நிறைய இருக்கும், ஏன்னா ஹீட் வந்து அதிகமா இருக்கும். சமைச்சு முடிச்சு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டாங்கன்னா பக்கத்துல எடுத்து வச்சுட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்மெல்ல வந்து கம்மியா தான் வந்து டிஃப்யூஸ் ஆகும். ரொம்ப கோல்ட் ஆயிடுச்சுன்னா ஸ்மெல்லே தெரியாது. ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற ஐட்டத்தை எடுத்து ஸ்மெல் பண்ணி பாரு, ஓகேவா? அப்போ வேகமா டிஃப்யூஸ் ஆகாது. ஓகேவா? எக்ஸாம்பிள் 2. When some open a bottle of perfume in one corner of the room, its smell spreads the whole room quickly. நம்ம வீட்டுல யாராவது ஒருத்தங்க பெர்ஃப்யூம் வந்து அடிக்கிறாங்கன்னா அவங்க இன்னொரு ரூம்ல அடிப்பாங்க, பட் நம்மளுக்கு இமீடியட்டா இந்த ரூம்ல ஸ்மெல் பெர்ஃப்யூம் அடிக்கிறாங்களா அப்படின்னு தோண ஆரம்பிச்சு. Alright? So when a bottle of perfume is opened, the liquid perfume quickly changes into vapor or gas. இப்ப நிறைய வந்து உள்ளுக்குள்ள லிக்விடா தானே இருக்கு, நம்ம ஸ்ப்ரே பண்றப்ப வந்து எப்படி கேஸா வந்து வருது, கேஷியஸா வந்து பார்ட்டிகல்ஸா வருது. லிக்விடா இருக்கிறது தான் வெளியில வரப்போ சேஞ்ச் ஆகுது, வேப்பரா கேஸா சேஞ்ச் ஆயிடுது. The perfume vapor move very rapidly in all directions in air, mixed with the air particles and hence spread with air in the whole room. Full roomலயே வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஓகேவா? Example 3. The leakage of cooking gas, LPG, liquefied petroleum gas. நம்ம வீட்ல யூஸ் பண்ற கேஸ் சிலிண்டர்ல இருக்கிறது LPG, liquefied petroleum gas. In our homes is detected due to the diffusion of strong smelling substance, ethyl mercaptan. அதுதான் அந்த liquefied petroleum gas வந்து நம்ம ஜெனரலா சொல்றது. அதுல இருக்கிற அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் பேரு ethyl mercaptan அப்படின்னு சொல்லுவோம், which is present in cooking gas into air. இப்போ கேஸ் வந்து ஓபன் பண்ணி விட்டோம்னா டக்குன்னு எப்படி வந்து மூவ் ஆகுது, எதனால மூவ் ஆகுது? ஓகேவா? அதனாலதான் அது நம்மளுக்கு இமிடியேட்டா தெரியுது. Diffusion in liquid. Diffusion in liquid is slower than gases. This is because the particles of liquid move slower as compared to particles of gas. இப்போ ஒரு எல்பிஜி கேஸ் சிலிண்டர் ஓபன் பண்ணி விட்டோம்னா டக்குன்னு இந்த ரூம் ஃபுல்லா வந்து ஃபில் அப் ஆயிடும். ஆனா அதுவே லிக்விட வந்து ஒரு கண்டெய்னர்ல இருந்து ஓபன் பண்ணி விட்டோம்னா அப்படியே தான் இருக்கும், அந்த கண்டெய்னர் ஸ்பேஸ்ல தான் இருக்கும். இப்ப நான் கீழே ஊத்துறேன்னா கூட என்னோட எவ்வளவு ஃபோர்ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் மூவ் ஆகும், அது பாட்டுக்கு ஃபுல்லா அந்த ஏரியா முழுக்க ஸ்ப்ரெட் ஆகாது. Alright? அப்போ slower than the particles of gas. Liquid in liquid. If a drop of liquid is put into a beaker of water, then the color of ink spread into the whole water of the beaker. இப்போ இங்க் வந்து ஒரு லிக்விடா இருக்கு, அது வாட்டர்ல போடுறப்போ ஒரு பெர்ஃபெக்ட்டா வந்து ஒரு கிறிஸ்டல் நல்ல வந்து கிளாஸ்ல நல்ல டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ்ல போடுறோம்னா ஒரு டிராப், அந்த டிராப் வந்து போறது எப்படி அது வந்து ஸ்ப்ரெட் ஆகுறது அப்படின்னு நம்மளுக்கு தெளிவா தெரியும். ஓகேவா? Alright? The spread of ink in water on its own is due to the diffusion of ink particle in water. இப்ப அதையே நம்ம கொஞ்சம் ஹீட் பண்றோம்னு வச்சுக்கோங்க, வேகமா ஸ்ப்ரெட் ஆகும் அதுவும். The gas like carbon dioxide and oxygen are essential for the survival of aquatic plants and animals. Carbon dioxide gas and oxygen gas present in air or atmosphere diffuse into water of ponds, lakes, rivers and seas and dissolve in it. The aquatic plants use the dissolved carbon dioxide for preparing food by photosynthesis, and
aquatic animals use the dissolved oxygen of water for breathing. இப்ப கார்பன் டை ஆக்சைடோ ஆக்சிஜனோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் உயிர் வாழ்றதுக்கு. அப்போ தண்ணிக்குள்ள இருக்க அந்த மீன் வந்து எப்படி உயிர் வாழுது? வாட்டர் பிளான்ஸ் எப்படி உயிர் வாழுது? டிஃப்யூஸ் ஆயிருக்கும். கார்பன் டை ஆக்சைடு will be diffused in it. ஆமா. அந்த நடுவுல உள்ள அந்த CO2 உள்ள இருக்கும். அதனால மீன் வந்து ஆக்சிஜன் அந்த கார்பன் டை ஆக்சைடு இன்ஹேல். அப்ப அதனாலதான் அது நடக்குது. ஓகேவா? சப்போஸ் கார்பன் டை ஆக்சைடு வந்து ஆக்சிஜன் கண்டென்ட் கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோயேன், கொஞ்சம் கொஞ்சமா அந்த லிக்விட் இருக்குல்ல சாக்கடையா மாறிடும். ஓகே, ஆக்சிஜன் கண்டென்ட் கம்மியா இருக்குன்னா அப்படியே வந்து மாறிடும். அப்போ அதை பேஸ் பண்ணிதான் நம்மளுக்கு வந்து ஃபுட் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து பிளான்ட்டுக்கு என்னென்னலாம் தேவை? ஆக்சிஜன், CO2, வாட்டர். இதுல ஆக்சிஜன் வந்து அதை லிபரேட் பண்றது ஃபுட் ப்ரிப்பரேஷன்ல. ஓகேவா? கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் தான் தேவை. கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் இன் த பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட் E equal to H nu அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பேக்கெட்ஸ் ஆஃப் எனர்ஜில இருக்கும். இந்த எனர்ஜி குளோரோஃபில்ல குளுக்கோஸா ஃபார்ம் பண்ணும். C6H12O6 பிளஸ் வாட்டர். வாட்டர் வந்து 12 மாலிகூல்ஸ் தேவைப்படும். இது 6 மாலிகூல் தேவைப்படும். ரிமைண்டர் 6 மாலிகூல்ஸ் வந்து வாட்டர் வந்து இருக்கும். திஸ் இஸ் த ரியாக்ஷன் ஃபார் போட்டோசிந்தசிஸ். ஓகேவா? அப்போ இதுல நம்மளுக்கு ரிலீஸ் ஆகுறது தான் ஆக்சிஜன். ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகும். ஓகேவா? கார்பன் டை ஆக்சைடு இன்டேக் பண்ணிட்டு வாட்டர் யூஸ் பண்ணி நடக்குது. ஓகேவா? குளோரோஃபில்ல அப்படியே காயின் மாதிரி வந்து மைட்டோகாண்ட்ரியால குளோரோஃபில் அப்படின்றதுல காயின் மாதிரி இருக்கும். இதுலதான் அந்த ப்ராசஸ் நடக்கும். அப்போ அந்த கார்பன் டை ஆக்சைடு எப்படி வந்து லீஃப்க்கு வந்து கிடைக்குது? டியூ டு டிஃப்யூஷன். ஸ்டொமேட்டா இருக்கும். அந்த ஸ்டொமேட்டா மூலமா பிரஷர் டிஃபரன்ஸ் மூலமா கார்பன் டை ஆக்சைடு உள்ள என்டர் ஆகும், டிஃப்யூஸ் ஆகும், அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆயிடும். திருப்பி அதை ஓபன் ஆயிட்டு ஆக்சிஜன் வந்து லிபரேட் ஆகும். இது எங்க இருக்கும்? லீஃபோட லோவர் பார்ட்ல இருக்கும். லீஃபோட லோவர் பார்ட்ல இருக்கும். Diffusion in solid. Diffusion in solid is very, very slow process. Example, if we write something on a blackboard and leave it unclean for a considerable period of time, say at least 10 to 15 days, we will find that it becomes quite difficult to clean the blackboard afterwards. This is due to the fact that some of the particles of chalk have diffused into the surface of the blackboard. கண்டிப்பா இப்ப போர்டு இருக்கு, போர்டுல வந்து நான் மார்க்கர்ல எழுதிட்டு இமீடியட்டா அழிக்கிறேன்னா சீக்கிரம் அழிச்சிடலாம். 2 நாள் கழிச்சு அழிச்சுன்னா அவ்வளவு வேகமா போகாது. ஏன்னா அந்த போர்டுல வந்து டிஃப்யூஸ் ஆயிடும். அதே மாதிரி சாக்கும் அப்படிதான். சாக் வந்து சாலிட் தானே. பிளாக் போர்ட்ல எழுதிட்டு நான் வந்து அப்படியே விட்டுட்டேன். நீ அழிக்கிறேன்னா ஃபுல்லா அவ்வளவு வேகமா வந்து அழிக்க முடியாது. அப்போ that is due to diffusion. Then if two metal blocks are bound together tightly and kept undisturbed for few years, then the particle of one metal are found to have diffused with the other metal. ரெண்டு மெட்டல் பீஸ், எக்ஸாம்பிள் கோல்டு எடுத்துக்கலாமா? கோல்டு மெட்டல் பீஸும் கோல்டு மெட்டல் பீஸும் காப்பரும் நான் வந்து ஒன்னா வந்து ஜாயின் பண்ணி வச்சுட்டேன்னு வச்சுக்கே. ரொம்ப வருஷம் அப்படியே வந்து விட்டுட்டோம்னா என்ன ஆகுது? இது வந்து ரெண்டும் வந்து மிக்ஸ் ஆயிடும், டிஃப்யூஸ் ஆயிடும். அதுக்குள்ள ரெண்டுத்துக்குள்ள வந்து டிஃப்யூஷன் நடக்கும். அப்போ இட்ஸ் a very, very, very slow process. Right? So what we come to know, gases diffuse rapidly. The rate of diffusion of gas varies inversely as the square root of its density. Inversely with the square root of density. Rate of diffusion inversely proportional to square root of density. Okay, right? Density. Inversely proportional to the square root of density. Force of attraction or cohesion.
இப்போ எக்ஸாம்பிள் லிக்விட் வாட்டர் இருக்குல்ல, வாட்டர் வந்து வாட்டர் இருக்கு. இப்போ வாட்டர் வந்து எவ்வளவு ஸ்டிக்கியா இருக்கு? ஸ்டிக்கியா இருக்கு, ஆனா அந்த அளவுக்கு இல்ல. பபிள் கம் மாதிரி இல்ல. ஓகே, பபிள் கம் மாதிரி இல்ல. இப்போ திங்க் அபவுட் ஆயில். ஆயில் இஸ் மோர் ஸ்டிக்கி, கம் இஸ் மோர் ஸ்டிக்கி, bubble gum is more sticky than that. Okay, right? Appo and that is due to the stickiness is due to the force of attraction between the particles, which is known as cohesion. Cohesion. Okay, there is some force of attraction between the particles of matter which bind them together. This force of attraction between the particle of the same substance is known as force of attraction or cohesion. Example, இப்போ ஒரு drop of water வந்து லைட்டா அப்படியே கையில ஒரு drop இருக்கிற மாதிரி வந்து வெச்சுக்கோ. இன்னொரு drop of water இங்க வெச்சுக்கோ. இத பக்கத்துல கொண்டு போறனா, நீ வந்து கொஞ்சம் ரொம்ப பக்கத்துல கொண்டு போறனா, நீ டச் பண்ணாமலே அந்த வாட்டர் ரெண்டும் அட்ராக்ட் பண்ணிக்கும். இப்ப கொஞ்சம் ஒரு பிளேட்ல தண்ணி வந்து அங்கங்க ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடு. ஒரு சின்ன அந்த டிராப்லெட்டை மட்டும் அப்படியே லைட்டா மூவ் பண்றேன்னு வச்சுக்கோயே, டக் டக்குன்ட்டு மத்த டிராப்லெட்ல அதுக்கு ஒரு டக் டக்குன்னு அப்படியே ஜாயின் ஆயிட்டே வரும். அதாவது இப்போ ஒரு பிளேட் இருக்கு, ஒரு பிளேட் இருக்கு, பிளேட் இந்த கலர்ல வேணாவா, பிளேட் வேற கலர்ல போடலாம். ஒரு பிளேட் இருக்கு, இந்த பிளேட்ல வந்து வாட்டர் டிராப்லெட் அங்கங்க இருக்குன்னு வச்சுக்கோயே, வாட்டர் டிராப்லெட் இருக்கு. நீ ஸ்லைட்டா ஒரு டிராப்லெட் உன் கையை வச்சு அப்படியே மூவ் பண்றேன்னு வச்சுக்கோயே, ஒரு டிராப்லெட் பக்கத்துல அப்படியே கொண்டு போறேன்னா டக்குன்னு இந்த டிராப்லெட் வந்து அட்ராக்ட் ஆயிட்டு அது கூட ஜாயின் ஆயிக்கும். ஓகேவா, ரைட்? ஜாயின் ஆயிக்கும். அப்போ இது எல்லாம் நம்மளால வந்து ஈஸியா வந்து பார்க்க முடியும், பண்ண முடியும். மலைத்துளி இருக்கு, மலைத்துளி வந்து இருக்கு, இப்போ மழை பெஞ்சிருக்கு, இப்போ சீட்ல எல்லாம் வந்து வண்டியோட சீட்ல எல்லாம் வந்து அங்கங்க டிராப்லெட்டா இருக்குமா, அதை லைட்டா கை வச்சு அப்படியே ஒண்ணு மூவ் பண்ணி பாரு. ஒண்ணு மூவ் பண்ணி பார்த்தனா என்ன, மத்த டிராப்லெட்ல டக் டக் டக்குன்ட்டு பக்கத்துல போக போக வந்து அப்படியே அட்ராக்ட் ஆயிட்டே வந்து போகும். So that is due to the cohesion of water. Some attracts more, some attracts less. அது சேஞ்ச் ஆகும். In general, the force of attraction is maximum in the particle of solid matter and minimum in the particles of gaseous matter. Illustration. Let the rate of diffusion in various state of matter, that is solid, gas and liquid. Solid is slow, liquid is fast, gas is very fast. States of matter. அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து ரொம்ப டைட்லி பேக்டா இருக்குன்னா சாலிட், ரொம்ப கொஞ்சம் லூஸா இருக்குன்னா லிக்விட், ரொம்ப ஃப்ரீயா நிறைய ஸ்பேஷியஸா இருக்குன்னா அது கேஸ், வாட்டர் வேப்பர். ஆல்ரைட்? சாலிட். Solid have a definite shape and volume. They are harder than liquid and gases. Liquid have definite volume but no definite shape. They take the shape of the container in which they are kept. Alright? Solid க்கு நீ எந்த ஒரு கண்டெய்னருக்குள்ள போட்டாலும் என்ன ஷேப்ல இருந்துச்சோ அந்த ஷேப்ல தான் இருக்கும். அதை நம்ம வந்து அந்த ஷேப்பை வந்து மாத்தணும்னா கண்டிப்பா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும், ஹையர் ஃபோர்ஸ் கொடுக்கணும். அத கொஹெசிவ்னஸ் நல்லா வந்து ஒட்டி இருக்கா, கொஹெசிவ்னஸ் உடைக்கணும். அதை உடைக்கிற அளவுக்கு ஃபோர்ஸ் கொடுத்தாதான் பிரேக் ஆகும். இப்ப திங்க் அபவுட் அ பிரேக். இந்த கராத்தே கிட்லாம் வந்து பிரேக் பண்றாங்கல்ல, அவங்களோட ஃபோர்ஸ் ஸ்ட்ரெஸ்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. எவ்வளவு ஃபோர்ஸ் டிவைடட் பை எந்த ஏரியால கொடுக்குறேன் அப்படின்ட்டு. அவங்க இந்த இடத்துல கொடுக்குறாங்கனாலும் அவங்களோட ஃபுல் ஃபோர்ஸும் இந்த எட்ஜ்ல இருக்கும். அதனாலதான் அது ஈஸியா அங்கேருந்து பிரேக் ஆகும். ஃபுல் ஃபோர்ஸ் அப்படி இதுக்குள்ள நீ டெலிவர் பண்ணிருக்கிறன்னா பிரேக் ஆகாது. ஓகேவா, ரைட்? அப்போ இதெல்லாம் வந்து நம்மளோட ஃபண்டமெண்டல். ஓகே, ஆல் ரைட். 1 minute. Gases have no definite shape and volume. They occupy the entire space available to them and take the shape of the container in which they are stored. Plasma state is fused and ionic state of matter that is present at very high temperature. The core of sun. Plasma வந்து வெடிக்கல இல்ல, அதுவும் வந்து பிளாஸ்மா தான். ஒரு சாலிட் அண்ட் லிக்விட் ஸ்டேட் நடுவுல ஒரு ஸ்டேட். ஓகேவா, ரைட்? The fused ionic mass of neutrals as it consists positive ions and pool of electrons. Approximately
99% of universe is fused ionic mass, plasma. All right, plasma கிட்டத்தட்ட வந்து ஒரு சாலிட் அண்ட் லிக்விட் ஸ்டேட்டுக்கு மிடில் ஸ்டேட் மாதிரி வந்து மோல்டன் லாவால இருந்து எல்லாமே வந்து பிளாஸ்மா. ஓகேவா, ரைட்? ஜெல்லி. ஓகே, comparison of some important characteristics of solid, liquid and gases. Solid have fixed shape and definite volume. Fixed volume இருக்கும் but no definite shape. Here no fixed volume and no definite shape. Volume வந்து fixed, இதுல வந்து ரெண்டுமே shape and volume fixed. இதுல shape not fixed, volume is fixed. Gasல ரெண்டுமே இல்ல. Solid have high density. Liquid have high density but less than solid. Liquid has high density, less than solid. Gas has very low density. Okay va, right? Solid show only slight expansion on heating. ஒரு iron rod heat பண்றோம்னு வெச்சுக்கோங்க. ரயில்வே ஸ்டேஷன் போயிருக்கியா? ரயில்வே ட்ராக் பாத்திருக்கியா? ரயில்வே ட்ராக் வந்து எப்படி வந்து இருக்கும்? ரெண்டு ரயில்வே ட்ராக் இப்போ ஒரே மெட்டல் இல்லல்ல, ஒரு பெரிய பீஸ் அடுத்தடுத்து கனெக்ட் பண்ணி தானே இருக்காங்க. அந்த ரெண்டு பீஸ்க்கும் நடுவுல அப்படியே பக்காவா அப்படியே ஃபிட் ஆயிருக்குமா இல்ல சின்ன கேப் ஏதாவது இருக்குமா? இல்ல. ஒரு அடுத்த வாட்டி போறப்போ பாரு, இந்த பிரவுன் எங்க இருக்கு? காணோம், பிரவுனை காணோம். சரி, இப்போ இத ட்ராக்னா இது பக்கத்து ட்ராக், பக்கத்து ட்ராக் ஒரு சின்ன கேப் இருக்கும். ஏன்னா வெயில் காலத்துல என்ன ஆகும்? ஹீட் இன்க்ரீஸ் ஆகுறப்ப இட் வில் எக்ஸ்பேண்ட் ஸ்லைட்லி. இப்போ ரெண்டுமே டச் ஆயிருக்குன்னா என்ன ஆகும்? எக்ஸ்பேண்ட் ஆகுறப்போ இப்படி ஆயிடுதா? வளைஞ்சிரும்ல எக்ஸ்பேண்ட் ஆகுறப்போ. இப்போ இட்லிலாம் லிக்விடா இருக்குது, சாலிட் ஆனோன்னு எக்ஸ்பேண்ட் ஆனோன்னு வந்து அப்படி உப்பின்னு வருது இல்ல, அதே மாதிரி அதுவும் வந்து உப்ப ஆரம்பிக்கும். அப்போ வந்து ஈஸியா ஆக்சிடென்ட்ஸ் ஆர் பாசிபிள். So there will be a slight gap in between. அந்த ரெண்டு ட்ராக்குக்கு நடுவுல ஒரு குட்டி கேப் இருக்கும், அந்த பிக் ராடுக்கு நடுவுல ஒரு குட்டி கேப் இருக்கும். திருப்பி டெம்பரேச்சர் கம்மியாகிறப்போ திருப்பி அதோட ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்து வந்துடும். ஆனா ரொம்ப மைன்யூட்டா இருக்கும். ஓகேவா? எக்ஸ்பேண்ட் ஸ்லோவா. லிக்விட் ஷோ ஸ்லைட் எக்ஸ்பான்ஷன் ஆன் ஹீட்டிங் பட் மோர் தென் சாலிட். லிக்விடும் எக்ஸ்பேண்ட் ஆகும் ஆனா மோர் தென் சாலிட். ஸ்லைட்டா தான் இருக்கும் பட் சாலிட் எக்ஸ்பேண்ட் ஆகுறதோட லிக்விட் வந்து அதிகமா எக்ஸ்பேண்ட் ஆகும். அதோட பார்ட்டிகல் நல்லா மூவ் ஆகும், இன்னும் எக்ஸ்ட்ராவா வந்து மூவ் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்பான்ஷன் நடக்கும். கேஸ் எக்ஸ்பாண்ட்ஸ் கன்சிடரபிளி ஆன் ஹீட்டிங். இப்போ கேஸ் பலூன்லாம் இருக்குல்ல, எப்படி அது வந்து அதுல ஃபில்அப் பண்றாங்க? ஹீட் பண்ணி தான் ஃபில்அப் பண்றாங்க. இப்ப பெரிய இந்த பலூன்லாம் பாத்திருக்கியா? இந்த மான்ஸ்டர் பலூன் அப்படின்னு மட்டும் இல்ல, திஸ் இப்போ இது மாதிரி ஒரு ஒரு இதுல வந்து இந்த பலூன்லாம் வந்து கேள்விப்பட்டிருக்கியா? ஐயோ, இது பேர் ஏதோ சொல்லுவாங்களாப்பா, நிறைய படத்துல கூட வருமே. இங்க ஹீட் வந்து ஆமா, அது ஏதோ ஒரு பேர் நல்லா சொல்லுவாங்கப்பா. சரி சரி விடு, அது பலூனாவே வச்சுக்கணும். ஓகேவா? அது என்ன ஆகும்? ஹீட் பண்ணுவாங்க. ஹீட் பண்ண வந்து அதோட ஏர் வந்து லைட் ஆகும். லைட் ஆகுறப்ப எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அது மேல போக ஆரம்பிச்சிடும். இப்போ கீழே இறங்கணும்னா ஹீட்டை கம்மி பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கீழே இறங்கும். டக்குன்னு ஒரே கம்மி பண்ணா ஊந்துரும். அதனால அதை பண்ணக்கூடாது. ஓகேவா? ரைட். அடுத்து கம்ப்ரெசிபிலிட்டி. நோ கம்ப்ரெசிபிலிட்டி, ரொம்ப டிஃபிகல்ட் கம்ப்ரெஸ் பண்றது சாலிட. ஆனா லிக்விட ஓரளவுக்கு வந்து கம்ப்ரெஸ் பண்ணலாம், பட் இட் இஸ் மோர் தேன் சாலிட். கேஸ் எவ்வளவு வேணா நம்ம கம்ப்ரெஸ் பண்ணிட்டே போலாம், பிரஷரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போலாம், வால்யூம் கம்மி பண்ணி கம்மி பண்ணி கம்மி பண்ணி பிரஷரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போலாம். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல வந்து தாங்காது, வச்சிடும். பலூன்ல அப்படிதான், நம்ம பிரஸ் பண்றப்போ கம்ப்ரெஸ் ஆயிட்டே போகும், ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல வெடிச்சிடும். வெடிச்சிடும். Solids do not flow. கண்டிப்பா flow ஆகாது. ஊத்துனா flow ஆகுமா என்ன? Liquid generally flow easily. Gas flow freely. Liquid flow ஆகும் ஆனா ஒரு குறிப்பிட்ட இதுதான். Gas வந்து அப்படியே விட்டோம்னா அப்படியே மொத்தமா flow ஆயிடும். ஓகேவா? ரைட். சரி, நெக்ஸ்ட். They have the melting and boiling points above room temperature. Solidக்கு இப்போ ஒரு விஷயம் இந்த டைம்ல room temperature, standard temperature and pressure 27 degree Celsius னு வெச்சுக்கோங்க.
அந்த 27 டிகிரி செல்சியஸ்ல சாலிடா இருக்குன்னா அதுக்கு பாய்லிங் பாயிண்ட்டும் மெல்டிங் பாயிண்ட்டும் அதிகமா இருக்கும், அதனாலதான் சாலிடா இருக்கு. அப்போ சப்போஸ் லிக்விடா இருக்குன்னா அதோட மெல்டிங் பாயிண்ட் வந்து ரொம்ப ரூம் டெம்பரேச்சரோட கீழே இருக்கு, அதனாலதான் அது லிக்விடா இருக்கு. ஐஸ் வந்து மெல்ட் ஆகுறது 0 டிகிரி செல்சியஸ்ல, அதான் மெல்டிங் பாயிண்ட். இப்போ அதே வந்து ஒரு கேஸ்ன்னு வச்சுக்கோயே, கேஸோட மெல்டிங் பாயிண்ட் ரொம்ப மைனஸ்ல இருக்கும். அப்போ அதெல்லாம் நம்ம வந்து கத்துக்கணும். வெறும் வந்து சும்மா பாய்லிங் பாயிண்ட் மெல்டிங் பாயிண்ட் நம்ம கத்துக்கிறோம் மட்டும் இல்ல, தேர் ஆர் திங்ஸ் விச் we have to do. ஃபியூச்சர்ல நிறைய வந்து பண்ணுவோம். சூப்பர் கண்டக்டர்னு ஒண்ணு எல்லாம் இருக்குது. அந்த சூப்பர் கண்டக்டர்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா அரெஸ்ட் பண்ண பாக்குறாங்க. அப்ப வந்து எனர்ஜி வேஸ்டேஜ் வந்து கம்மி பண்றதுக்கு அதெல்லாம் நம்ம ஃபியூச்சர்ல நம்ம படிக்கிறப்ப படிப்போம். they have their melting point below room temperature. they have their melting point and boiling point both below the room temperature. ஓகே, இதுல மெல்டிங் பாயிண்ட் பிலோ த ரூம் டெம்பரேச்சர் இருக்கும், பாய்லிங் பாயிண்ட் வந்து அதிகமா இருக்கும். ஏன்னா பாயில் ஆயிடுச்சுன்னா கேஸா இருக்கும். அப்போ லிக்விட் வந்து ரூம் டெம்பரேச்சர் லிக்விட் இருக்குன்னா அந்த ரூம் டெம்பரேச்சருக்கு கீழே வந்து மெல்டிங் பாயிண்ட் இருக்கு, ரூம் டெம்பரேச்சரோட அதிகமா பாய்லிங் பாயிண்ட் இருக்கு, அதனாலதான் அது லிக்விடா இருக்கு. நம்மளுக்கு இந்த டைம்ல லிக்விடா இருக்குது, அதனாலதான் லிக்விடா இருக்கு. ஓகேவா, ரைட். இப்போ அதுவே கேஸ் பார்த்தோம்னா ரூம் டெம்பரேச்சரோட ரொம்ப கீழே இருக்கும் மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட், அதனாலதான் அது கேஸா இருக்கு. ஒரு பொருளோட பாய்லிங் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து அது கேஸா மாறிடும், ஒரு பொருளோட மெல்டிங் பாயிண்ட்டுக்கு அப்புறம் அது வந்து சாலிடா லிக்விடா மாறிடும், மெல்டிங் பாயிண்ட் கீழே வந்து சாலிடா இருக்கும். ஓகேவா, ரைட். intermolecular forces are very strong. intermolecular forces are very strong. ரெண்டு பார்ட்டிகல் நடுவுல சாலிட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், அதனாலதான் அது டைட்லி பேக்டா இருக்கும். இதுலயும் intermolecular force of attraction இருக்கும், ஆனா not as strong as solid. இதுல intermolecular forces are very weak. ஃபியூச்சர்ல வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் அது மாதிரிலாம் நிறைய ஃபோர்ஸஸ் பத்தி வந்து படிப்போம். இல்ல எல்லாமே தெரிஞ்சுக்கோ. இப்ப நீ படிக்கிறது நாளைக்கு எக்ஸாமுக்கு எடுக்க போற 2 மார்க்குக்காக இல்ல, நான் உனக்கு அதுக்காக உனக்கு கூப்பிட்டு உட்கார வச்செல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இல்ல. நான் எதுக்கு உனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்னா, திஸ் இஸ் யுவர் ஃபியூச்சர். மார்க் இஸ் ஜஸ்ட் அ மைல்ஸ்டோன். ஆனா இது எப்பவுமே உனக்கு வந்து தெளிவா தெரியணும். அதனாலதான் இவ்வளவு இம்பார்ட்டன்டா நான் உனக்கு வந்து இதை பண்ணு அப்படின்ட்டு வந்து கொடுத்துட்டு இருக்கேன். சரியா, ஜஸ்ட் வந்து ஒரு சேக்குக்காக நான் வந்து கிளாஸஸ் யாருக்கும் எடுக்கிறது இல்லை. இட் ஹாஸ் அ பர்பஸ், இட் ஹாஸ் அ மீனிங், நாட் ஃபார் டெம்பரரி மீனிங், ஃபியூச்சருக்காக. அதனாலதான் டயர்டா இருக்கிறது எனக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. நான் சொல்லி கொடுக்குறப்ப டயர்டா இருக்கிறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. சிம்பிளா சொல்லிடுவேன், யூ கேன் கோ அண்ட் டேக் சம் அதர் பிளேசஸ் அஸ் டியூஷன் அப்படின்னு சொல்லிடுவேன். ஜெலியா சிரிச்சுட்டே சொன்னா அப்படிதான் சொல்லுவேன். ஒழுங்கா கவனிக்கல, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறேன்னா அப்படிதான் சொல்லுவேன். ஓகேவா, ரைட். ஓகே, டேக் கேர். சரி, illustration. Give 2 reasons for saying that wood is a solid. A substance has a definite volume but no definite shape. State whether this substance is a solid, liquid or gas. liquid. இப்போ அந்த wood வந்து solid அப்படின்றதுக்கு என்ன ரீசன் சொல்லுவேன்? tightly packed. tightly packed. 1 2 hard, rigid-ஆ இருக்கு, hard. அப்புறம் டப்புன்னு வெட்டோமே அர்த்தம் முடியாது. ஓகே, all right. Definite shape, definite volume, mass, weight. mass, weight அதெல்லாம் வந்து ஓகே. definite shape, definite volume, ஹார்டா இருக்கு, it's not changing its position, it doesn't flow. மேல இருக்க பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அதுல எல்லாமே சாலிட் என்னன்னா அதெல்லாம் சொல்லலாம். A substance has a definite volume but no definite shape. State whether liquid. Super. Okay, liquid. Name the physical state of matter which can easily be compressed. Gas. Super. Gas. A substance has definite shape as well as definite volume. Which physical state is represented by this statement? Solid. Good. Solid. A substance has neither a fixed shape or fixed volume. State whether it is solid, liquid or gas. Fixed, neither, fixed, neither. அப்போ அதுக்கு neitherக்கு உனக்கு மீனிங் வந்து டிஃபிகல்ட்டா இருக்கு. neither fixed shape, fixed volume இல்ல, fixed shape இல்ல, gas. அப்போ it has both fixed shape and fixed volume தான் solid, gas. Okay, right? Give 2 reasons to justify that. What is a liquid at room temperature?
இல்ல ஜஸ்டிஃபை பண்ணும். வாட்டர் இஸ் லிக்விட் அப்படின்றது ஜஸ்டிஃபை பண்ணும். ஓகே, அதோட டெம்பரேச்சர் மெல்டிங் பாயிண்ட் என்ன? 0 degree Celsius. Boiling point 100 degree Celsius. Melting point 100 degree Celsius. Boiling point. Room temperature is 27 degree Celsius. 25 to 30 degree Celsius வரைக்கும் சொல்லுவாங்க room temperature. Standard temperature and pressure STP. Alright. அதே மாதிரி standard pressure இருக்கு. Standard pressure இருக்கு. பாஸ்கல்ல போட்டோம்னா 76 சென்டிமீட்டர் HG அப்படின்னு சொல்லுவாங்க. இத பத்தி நம்ம வந்து தெளிவா சொல்லுவோம். 760 மில்லிமீட்டர்னு சொல்லுவாங்க. இது ரூம் பிரஷர், இங்க நார்மலா ஏர்ல இருக்குது. மேல போக போக என்ன ஆகும் இதெல்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? சோ அதுதான் வந்து சொல்யூஷன்ஸ். An alamara is a solid. Iron alamara பீரோல அது சாலிட். ஏன் சாலிட்னு சொல்றேன்? ரொம்ப சிம்பிளா சொன்னா ஃபிக்ஸட் ஷேப் ஃபிக்ஸட் வால்யூம். ஓகேவா? டசன்ட் ஃப்ளோ. அது மாதிரி எக்ஸ்ட்ரா சேர்க்கணும் நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப எக்ஸ்ட்ரால யோசிக்கிறது. ஃபிக்ஸட் ஷேப் ஃபிக்ஸட் வால்யூம். ஃபிக்ஸட் வால்யூம் பட் நோ ஃபிக்ஸட் ஷேப் லிக்விட். நோ ஃபிக்ஸட் வால்யூம் நோ ஃபிக்ஸட் ஷேப் கேஸ். ஓகேவா? rigid and fluid. Solid வந்து rigid பா, liquid and gas வந்து fluid பா. One which flows is fluid. One which doesn't flow and doesn't change its shape unless a extra force is applied, that is known as rigid. அப்போ ஒரு சில விஷயம் rigidity ன்னு ஒன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு சில விஷயம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ரிஜிடா இருக்கும், ஒரு சில விஷயம் வந்து வீக்கா இருக்கும். ஓகேவா? ரைட். சோ அதனால what is rigid? Rigid means unbending, inflexible. Flexible na movement கொடுக்கும், ஒரு அளவுக்கு வரைக்கும் கொடுக்கும். இப்ப ரப்பர் பேண்ட்ல நம்ம ஃபோர்ஸ் கொடுக்க இழுத்துக்கிட்டே இருக்கலாம், ரப்பர் பேண்ட் இழுத்துக்கிட்டே இருக்கலாம். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அறுந்துரும். இப்ப அந்த ஃபோர்ஸ் வந்து நீ விட்டுட்டேன்னா உன் கையிலே வந்து அடிச்சிடும். அப்ப எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்துருக்கியோ, நீ எவ்வளவு இழுக்க எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்துருக்கியோ அந்த ஃபோர்ஸ்ல உன் கையில அடிக்கும். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுது, நீ இழுக்க கொஞ்சம் கொஞ்சமா நீ வந்து ஃபோர்ஸ் வந்து அதுல வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிட்டே இருக்க. அப்ப அதுல பொட்டன்ஷியல் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். அந்த பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகுற வரைக்கும் தான் இருக்கும். சின்ன வயசுல வந்து எங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு பழக்கம் இருக்கும், ரப்பர் பேண்ட்ல அடிக்கடி யூஸ் பண்ணுவோமா, அத வந்து வச்சுட்டு அந்த பேப்பரை சுட்டி அப்படின்னு மத்தவங்கள அடிக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கிறது, விளையாடுறது அப்படின்ட்டு. ஒரு சில வாட்டி அடிக்கிறப்ப ஒழுங்கா விட மாட்டோமா, நம்ம கையிலேயே பட்டுன்னு பட்டும், செம்ம வலி வலிக்கும். எவ்வளவு ஃபோர்ஸா இழுகிறியோ அவ்வளவு ஃபோர்ஸா வந்து இரு நான் ரப்பர் பேண்ட் தூ மேல ஒண்ணு அடிக்கிறேன். ஓகே, ஆல்ரைட். அப்போ அதுதான் வந்து rigid and fluid க்கு சொல்றோம். A solid is a rigid form. Fluid means a material which can flow. Simple la, a material which can flow is fluid. A material which can flow is fluid. Requires a vessel or container to keep it. அதை அரெஸ்ட் பண்ணி வைக்கணும்னா, ஃப்ளோ ஆகாம இருக்கணும்னா ஒரு வெசல்லயோ ஒரு கண்டெய்னர்லயோ வைக்கணும். இல்லைன்னா அது பாட்டு ஃப்ளோ ஆகி போயிடும். இல்ல இப்ப ஸ்லைடிங்கா இருக்கு அப்படின்னா போயிடும். And it can evaporate faster also. எவாபரேஷனும் இருக்குல்ல. ஓகே, நம்ம இதுக்குள்ள வருவோம். நாளைக்கு எக்ஸாம் இருக்குதுல உனக்கு, எக்ஸாம்க்குள்ள வருவோம். Solid is a rigid form of matter. Due to the rigidity, solid have a tendency to maintain their shape when subject to outside force. When subjected to outside force. Thus, the main identifying character of solid is rigidity. Solid do not require container to keep them. Example, brick, a log of wood. Okay, wow. A liquid is a fluid form of matter which occupies a lower part of container. Being fluid, liquid requires a container to keep them. A liquid has a well-defined surface. So a liquid can open container. A liquid will not escape when the container is open. Ana gas வந்து escape ஆயிட்டு ஓடிடும். Escape ஆயிடும். Alright.
Water and milk are two common liquid. Okay, a gas is a fluid form of matter which fills the whole container in which it is kept. Being fluid, a gas also requires a container to keep them. A gas does not have a free surface, so gas has to keep in the closed container. Gas will escape if we keep the container open. This is why gases are usually kept in airtight gas cylinder. For example, liquefied petroleum gas. For this discussion, we conclude that both liquid and gas are fluids. Characteristics of liquid and gases of flowing liquids and gases of flowing easily is called fluidity. The characteristics of flowing of liquid or gas is known as fluidity. Upper the characteristics of solid maintaining its own shape is known as rigidity. It varies from material to material, compound to compound. Water க்கு fluid வந்து வேறையா இருக்கும், அது பெட்ரோலுக்கு வேறையா இருக்கும், அதுவே ஆயிலுக்கு வேறையா இருக்கும். That is due to viscosity அப்படின்னு ஒரு இது வேற நம்ம ஃபியூச்சர்ல படிப்போம். இது எல்லாமே வந்து ஒரு இன்டர் கனெக்டட். இப்ப நீ 9th படிக்கிற அப்படின்றதுக்காக அப்படியே விட்டுறது இல்ல, ஒரு இன்டர் கனெக்டட், அப்படியே அடுத்துட்டு வந்து பக்காவா வந்து வருது இன்டர் கனெக்ஷன். ஆல்ரைட், அப்போ சிஸ்டமேட்டிக்கா ஒரு விஷயத்தை நம்ம பண்றப்போ everything would become easy for you. Alright, okay. Which of the following is a rigid form of matter? Solid. Pen. Pen. Either option B. Either. இல்ல, அவங்க क्वेश्चन வந்து ரிஜிட் ஃபார்ம்னு கேட்டாங்கன்னா ரிஜிட் ஃபார்ம் ஆஃப் மேட்டர் இஸ் பென் தான். ஆனா இவங்க இங்க சொல்யூஷன் கொடுத்திருக்கிறது fluid. ஈத்தர் வந்து கேஸ், CH3OCH3, இது டைமிதைல் ஈத்தர்னு சொல்லுவாங்க. ஈத்தர் வந்து கேஸ், ஆல்கஹால் வந்து லிக்விட். ஓகேவா, ஈத்தர் கேஸ். ஓகேவா, அப்போ ஈத்தர் அண்ட் alcohols are example for fluid. Not for rigid. ஓகேவா, and pen வந்து for rigid. Pen for rigid. What about love? Love எதுமே இல்ல. மேட்டரே இல்ல, மேட்டரே கிடையாது. It's not a particle, it is just a feeling. லவ் பத்தி என்ன நினைக்கிறேன் நீ? உனக்கு லவ் அப்படின்றது வந்து ரொம்ப சிம்பிள். ஏதோ ஒரு விஷயம் உனக்கு வந்து பிடிச்சிருக்குன்னா அது இருக்கணும்னு நினைக்கிறேன்னா அது ஒரு லவ். நிறைய பேரு நிறைய டிஃப்ரெண்ட் எடுத்துருவாங்க. இப்போ உன்னோட புக் இருக்குல்ல, உன்னோட ஒரு புக் படிக்கிற, அது உனக்கு பிடிச்சிருக்குன்னா யூ லவ் தட் புக். ஐ லவ் ரீடிங், ஐ லவ் டீச்சிங். ஓகேவா, ரைட்? அப்போ டீச்சிங், அப்போ whenever you like something, automatically it can. நல்லா சாப்பிட பிடிக்குமா? நல்லா சாப்பிட பிடிக்குமா? லவ் ஃபார் தோசை. உப்மா? நோ லவ் ஃபார் உப்மா. ஆல்ரைட், ஓகேவா, ரைட்? இன்டர்கன்வர்ஷன் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் மேட்டர். இப்ப இதுல என்னென்னலாம் படிக்க போறோம்னா, சேஞ்ச் ஆஃப் சாலிட் டு லிக்விட் இஸ் கால்ட் மெல்டிங். கத்தக்கூடாது. Melting. Solid to liquid. Change of liquid to solid is known as solidification. Okay va? Change of liquid to gas is called vaporization. Gas to liquid, condensation. Direct of solid to gas, sublimation. Example for solid to gas. Camphor, கற்பூரம். கற்பூரம், கற்பூரம் வந்து அப்படியே நீ ஓபன்ல வச்சுட்டேன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம்னா அந்த ரூமே ஸ்மெல்லா இருக்கும். வேணாம், இதை நான் உனக்கு அப்படியே PDF அனுப்பிச்சு விட்டுறேன். நீ அந்த ஃபுல் இதை வந்து நீ ஃபுல்லா தான் படிக்கணும். There is no question answer for you. நீ அப்படி எல்லாம் மார்க் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை.
ஃபுல்லாவே ஒரு நல்ல விஷயம், ஒரு கரெக்டா விஷயம் வந்து படிக்கிறேன்னா என்ன, ஃபுல்லா படி, மார்க் தன்னால வரும். ஓகேவா, ரைட்? அதுக்காக தான் உனக்கு நான் இவ்வளவு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? தூக்கம் வருதா? ஓ, இங்க இருக்கு. Just 2 minutes. Okay. Note, while pressure will not have effect to change the physical state of solid, but increasing pressure in a gas can bring particles closer together, so to liquefy the gas. இப்போ pressure வந்து அந்த அளவுக்கு எஃபெக்ட் கொடுக்காது, ஆனா இன்க்ரீசிங் பிரஷர்னால கேஸ்ல இருந்து லிக்விடா ஈஸியா மாறும். இப்ப எக்ஸாம்பிள், பலூன் இருக்குல்ல, பலூன் நீ ஊதிடுற, கேஸா இருக்கு, அது பிரஷர் கொடுத்து அப்படியே உடைச்சிட்டேன், உடைச்சதுக்கு அப்புறம் பார்த்தா உள்ளுக்குள்ள இருக்க அந்த லேயர் பார்த்தா ஈரமா இருக்கு. ஏன் ஈரமாகுது? ஏன்னா அந்த கேஸ் வந்து நீ பிரஷர் கொடுக்க கொடுக்க அது க்ளோஸ் ஆக என்ன ஆகும், பார்ட்டிகல்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகுதுன்னா லிக்விடா கன்வெர்ட் ஆயிடும், கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். ஆல்ரைட், ஆமா, அதான் நடக்குது சாலிட் ஐஸ்ல எல்லாம், ஐஸ் ஃபார்மேஷன்ல அதான் நடக்குது. சோ சாலிட் ஸ்டேட்ல இருந்து லிக்விட் ஸ்டேட், லிக்விட் ஸ்டேட்ல இருந்து சாலிட் ஸ்டேட், அப்புறம் லிக்விட் ஸ்டேட்ல இருந்து கேஷியஸ் ஸ்டேட், கேஷியஸ் ஸ்டேட்ல இருந்து சாலிட் ஸ்டேட், டைரக்டா சாலிட்ல இருந்து gaseous state. This is known as sublimation. Sublimation, solid to gas, gas to liquid என்ன, gas to liquid condensation, அப்புறம் liquid to gas vaporization, அப்புறம் solid to liquid solidification, solid to liquid melting. ஓகேவா, melting. அடுத்து liquid to solid தான் வந்து solidification. ஓகே, அப்போ gaseous state pressure வந்து நம்ம கொடுக்க கொடுக்க அப்படியே கம்மியாயிட்டே இருக்கும். லிக்விட்ல ஓரளவுக்கு வந்து மூவ் ஆகும், கேஸ் நல்லா மூவ் ஆகும், லிக்விட் வந்து ஓரளவுக்கு தான் மூவ் ஆகும். சாலிட நீ எவ்வளவு பிரஷர் கொடுத்தாலும் அதெல்லாம் வந்து மதிக்காது, அப்படியே தான் வந்து இருக்கும். லிக்விட் ஓரளவுக்கு பிரஷர் கொடுத்தனா கம்மியாகும். ஓகே, அப்போ இப்போ இது பாரு, ஸ்டேட்டஸ் பாரு, சாலிட் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக லிக்விடா மாறும். ஓகேவா, மெல்ட் ஆகுது, லிக்விடா மாறும். லிக்விட் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக வேப்பரேஷன் ஆர் வேப்பரைசேஷன். ஓகேவா, ரைட்? இப்போ அதுவே கேஸ் வந்து டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆக கண்டென்சேஷன் நடக்கும். ஓகேவா, கண்டென்சேஷன் நடக்கும், லிக்விடா மாறும். லிக்விட் வந்து டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆக, தட் இஸ் நோன் அஸ் ஃப்ரீசிங்னு சொல்லுவாங்க. ஃப்ரீஸ் ஆக வந்து சாலிடா வந்து மாறும். ஓகேவா, ஃப்ரீசிங் பாயிண்ட் கூட வந்து சொல்லுவாங்க. அப்போ கேஸ் வந்து டைரக்டா சாலிடா மாறுறது சப்ளிமேஷன். ஓகேவா, சாலிட் வந்து டைரக்டா கேஸா மாறுறது சப்ளிமேஷன். சப்ளிமேஷன் இது இல்ல, எல்லாமே என்ன, டெம்பரேச்சர் சேஞ்ச்னாலே நடக்கும். டெம்பரேச்சர் சேஞ்ச்னாலே நடக்கும். பிரஷர்னால சேஞ்ச் ஆகும், ஆனா ஓரளவுக்கு தான் சேஞ்ச் ஆகும். டெம்பரேச்சர் மாதிரி அவ்வளவு டிஃபரன்ஸ் வராது. பிரஷர் அதிகமா இருக்கிறப்ப பெஸ்ட், நல்லா இருக்கும். இப்ப பிரஷர் குக்கர்ல வந்து ஏன் வந்து ஃபுட் வந்து வேகமா குக் ஆகுது, ஏன்னா உள்ள வாட்டர் வந்து கொஞ்சம் வேகமா, டெம்பரேச்சர் இன்னும் வேகமா இன்க்ரீஸ் ஆகும், அந்த ஹீட் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கு உள்ள, அதனாலதானே வந்து வேகமா வந்து குக்கர்ல எல்லாம் வந்து சமைக்க முடியுது. ஓகேவா, ரைட்? ஓகேவா, ரைட்? சீக்கிரம் வந்து சமைச்சு முடிச்சிடலாம். ஓகே, illustration. Which of the following factor are responsible for change in state of solid carbon dioxide when kept in exposed in air? Dry ice னு கூட சொல்லுவாங்க, இது பேர் dry ice. சாலிட்ல இருந்து டைரக்டா ஏரா மாறுது, எதனால? வெளியில ரூம் டெம்பரேச்சர்ல வைக்கிறப்போ அது மாதிரி மாறுது. எதனால அது ஆகுது? டிக்ரீஸ் இன் பிரஷர் அண்ட் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர்னால ஆகுது. ஆனா மேஜர் வந்து இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் தான் மேஜர். ஓகேவா, ரைட்? Then effect of change in
temperature. and pressure. We can change the physical state of matter in two ways, by changing temperature, by changing pressure. By increasing the temperature, the solid can be converted into liquid, liquid can be converted into gaseous, and by decreasing the temperature, vice versa. Written back. Idam ponati paathom. Melting. Melting is also known as fusion. All right. The process in which solid substance change into liquid on heating is called melting or fusion. The point of temperature at which solid melts and change into liquid at atmospheric pressure is called as melting of the substance. Melting point. Okay. When the solid substance is heated, a heat energy takes its particle vibrate more vigorously. At the melting point, the particle of the solid have sufficient kinetic energy to move. இப்போ ஹீட் ஆக நல்ல வேகமா அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து வைப்ரேட் ஆயிட்டே போகும். வைப்ரேட் ஆயிட்டே போகும். அட்ராக்ட் இல்ல, வைப்ரேட் ஆயிட்டே போகும். ஒரு குறிப்பிட்ட எனர்ஜிக்கு வந்ததுக்கு அப்புறம் அது லூஸ் ஆயிடும். அப்ப லிக்விடா மாறிடும். இன்னும் எனர்ஜி அதிகமானதுக்கு அப்புறம் ரொம்ப அதிகமா மூவ்மெண்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்ப வந்து கேஸா மாறிடும். ஆல்ரைட். டெஃபினெட்லி ஒரு மெட்டல் கூட ஹீட் பண்ண கண்டிப்பா கேஸா மாறும். ஓகேவா? ரைட். பாய்லிங் பாயிண்ட் அப்ப வந்து கண்டிப்பா கேஸா மாறும். To overcome the strong force of attraction holding them in fixed position and break to form small groups of particles, and the solid melt to form the liquid. The higher the melting point of the solid substance, greater will be the force of attraction between the particles. For example, the melting point of iron is very high, 1535 degrees Celsius, which tells us that the force of attraction between the particles of iron is very strong. Okay. Carbon has different allotropes. Allotropes na different types. அதோட ஸ்ட்ரக்சர் வந்து மாறும். கிராஃபைட்டா இருக்கும். நம்ம பென்சில் ஊக்ல யூஸ் பண்றோம்ல, கிராஃபைட்டா இருக்கலாம். அப்புறம் நார்மலா வுட்லயும் இருக்கு. அப்புறம் டைமண்டும் வந்து கார்பன் தான். நிலக்கரியும் இருக்கு. கோலும் இருக்கு. எல்லாமே கார்பன் தானே. அப்ப சேஞ்ச் ஆகும். அப்ப டைமண்ட் அப்படின்ட்டு வந்து ஸ்பெசிபிக்கா தட் இஸ் டியூ டு த ஸ்ட்ரக்சர்னால. ஓகேவா? ரைட். அப்போ மெல்ட் பண்றதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங். வெரி ஸ்ட்ராங் and it's very costly as well. சரி, இப்போ பல்பு இருக்குல்ல, குண்டு பல்ப்லாம் இருக்குல்ல, குண்டு பல்ப், அதுல நடுவுல ஒரு ஃபிலமெண்ட் மாதிரி இருக்கும்ல, ரொம்ப மெலிசா இருக்குமே. அது பல்ப் கண்டுபிடிக்கிறப்போ அந்த ஃபிலமெண்ட் வச்சாதான் வந்து அது ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அது மூலயமா தான் பல்ப் வந்து க்ளோ ஆகுது. ஆனா அந்த ஃபிலமெண்ட் வந்து வேற வேற ஐட்டம் வைக்கிறப்போ எடிசனுக்கு வந்து என்னாச்சு, அது ஃபியூஸ் ஆயிட்டே இருந்துச்சு. சீக்கிரமா மெல்ட் ஆகி ஊத்திக்கிட்டே இருந்துச்சு. அப்ப ஃபியூஸ் ஆகுது. அப்போ அவரு என்ன மெட்டல் யூஸ் பண்ணலாம்னு ட்ரை பண்ணி லாஸ்டா கண்டுபிடிச்சதுதான் டங்ஸ்டன். டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் வந்து யூஸ் பண்ணாரு. இட் இஸ் ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் பாய்லிங் பாயிண்ட் மெட்டல் இருக்கிறது. எவ்வளவுனா டங்ஸ்டனுக்கு 5555 டிகிரி செல்சியஸ்ல தான் மெல்ட் ஆகும். ஓகேவா? அப்போ அந்த இடத்துலதான் வந்து மெல்ட் ஆகுது. அதனாலதான் அதை வந்து யூஸ் பண்ணாங்க. ஓகேவா? ரைட். இது வந்து பாய்லிங் பாயிண்ட். மெல்டிங் பாயிண்ட் வந்து 3400 கிட்ட வந்து மெல்டிங் பாயிண்ட். அப்போ அவ்வளவு ஹீட் தான். இப்ப பாரு, அயனோட 2 மடங்கு மெல்டிங் பாயிண்ட். அப்போ வந்து அவ்வளவு ஹீட்டை வந்து அதால வந்து அப்சர்வ் பண்ண முடியும். ஆனா நம்ம எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ண வோல்டேஜ் அதிகமாயிடுச்சுன்னா ஹீட் அதிகமாயிடுது. ஏன்னா ஹீட் ஈக்குவல் டு I² RT, கரண்ட் ஹீட். அப்போ வந்து இதனால வந்து கரண்ட் அதிகமா இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு, ஹீட் அதிகமாகும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா பல்ப் இப்படிதான் பல்ப் டியூப் லைட்ல ஃபியூஸ் போகுது. அதோட அந்த மெட்டல் ஃபிலமெண்ட் வந்து உருகிருச்சு, மெல்ட் ஆகி போச்சு. அப்படின்னா இப்படி ஃபார்ம் ஆகும். Then boiling point. The process in which liquid substance changes into gas rapidly on heating is called boiling point. Liquid வந்து கேஸா மாறுறதுதான் boiling. ஓகேவா? boiling. The point of temperature at which the liquid boils and change rapidly into gas in atmospheric pressure is known as boiling point. A boiling point of tungsten வந்து 5555.
Alright. இப்போ condensation. வாட்டருக்கு 100 டிகிரி செல்சியஸ் பாய்லிங் பாயிண்ட். ஓகேவா? ரைட். வேக்ஸ்க்கு மெல்டிங் பாயிண்ட் வந்து 60 டிகிரி செல்சியஸ். வேக்ஸ்னா மெழுகு. வேக்ஸ். கேண்டில். கேண்டில் இஸ் மேட் அப் ஆஃப் வேக்ஸ்னே உனக்கு தெரியல. நீ 9th. Condensation. The process of changing gas to liquid by cooling is called condensation, where gas is cooled enough. So when steam changes into water on cooling, it is called condensation of steam. அப்போ கண்டென்சேஷன் மூலமா தான் மேகத்துல இருக்க கேஸ் வந்து gaseous வாட்டர் வேப்பர் வந்து மழையா பொழியுது. இப்போ அப்படிதான் பொழிஞ்சிட்டு இருக்கு மழை இப்போ. ஓகேவா? ரைட். மழை வந்து பெஞ்சிட்டு இருக்கு. It is a reverse of vaporization. Boiling ஓட reverse தான் cooling, condensation. Okay. Freezing. The process of changing liquid to solid is by cooling is called as freezing. When the liquid is cooled, its particle loses energy. அதோட வைப்ரேட் ஆயிடு மூவ் ஆகுதுல, அதோட எனர்ஜியை கொஞ்சம் கொஞ்சமா லூஸ் பண்ண அமைதியா செட்டில் ஆயிடும். அப்ப வந்து சாலிடா வந்து மாறிடும். If the liquid is cooled enough, its each particle stops moving and vibrates about a fixed position. At this stage, the liquid freezes and becomes a solid. Freezing is a reverse of melting. Freezing means solidification from above discussion. We conclude that the state of matter can be changed by changing its temperature. Solid heat பண்றதுனால melt ஆகுது, liquid heat பண்றதுனால boil ஆகுது, gas cool பண்றப்போ condense ஆகுது, liquid ஆகுது, liquid cool பண்றப்போ freeze ஆகுறப்போ solid ஆ மாறுது. Effect of change in pressure on the state of matter. Matter consists of small particles separated by small distance. If the solid state, in the solid state, the interparticular distance are very small. Interparticle distance is very small. In the liquid state, the interparticle distance are very little more than the solids. Liquid la konjam particular distance அதிகமா இருக்கு. Gasல ரொம்ப அதிகமா இருக்கு. It can thus be seen that when pressure is exerted on it, the effect of pressure on solid will be negligible, as the pressure, as the particles are very close. The effect of pressure in liquid is also small. But for gas, the effect of pressure on gas is the largest. Okay va? ஏன்னா pressure increase பண்ண particle ரொம்ப க்ளோஸா கொண்டு வரும். க்ளோஸா கொண்டு வந்தோம்னா liquid ஆ மாறும். இன்னும் க்ளோஸா கொண்டு வந்தோம்னா solid ஆ மாறும். ஓகேவா? இப்ப லிக்விட் நைட்ரஜன், லிக்விட் ஆக்சிஜன்லாம் சொல்றாங்கல்ல, இப்ப ஆக்சிஜன் டேங்க்லாம் இருக்குல்ல, லிக்விட் ஆக்சிஜன்லாம் வந்து இப்போ நிறைய பேர் கொரோனா ப்ராப்ளம்காக வந்து ஆக்சிஜன் டேங்க்லாம் கையில வச்சிருந்தாங்கல்ல. O2ன்னு ஒரு படம் வந்துச்சே நயன்தாராது, இப்போ பாக்கல. O2 ஆக்சிஜன் ஒரு மூவி ஒரு 15 days பேக் வந்து ரிலீஸ் ஆச்சு ஹாட்ஸ்டார்ல. இப்போ அதுல லிக்விட் ஆக்சிஜன் வந்து அந்த பையனுக்கு வந்து பிரீத்திங் ப்ராப்ளம் இருக்கும். இந்த பஸ் வந்து மலையில வந்து டியூ டு லேண்ட்ஸ்லைடு வந்து மண்ணுக்குள்ள வந்து புதஞ்சிரும். அப்போ அங்க உள்ள இருக்க பேசஞ்சருக்குலாம் வந்து சுத்தி வந்து டோட்டலா நோ ஏர். கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்குள்ள இருக்க அந்த ஏரை வந்து அவங்க சுவாசிக்க கார்பன் டை ஆக்சைடு வரும். நோ ஆக்சிஜன்னா ஆக்சிஜன் வந்து இல்லைன்னு வச்சுக்கோயேன், மைண்ட் வந்து பயங்கரமா நிறைய வந்து அலுசினேஷன்ல இருந்து வரும். பித்தம் பிடிக்கும் ஒழுங்கா வந்து ஆக்சிஜன் வந்து பத்தல அப்படின்னா. தண்ணிக்குள்ள ஒண்ணு யாராவது முக்குறாங்கன்னு வச்சுக்கோயேன், நீ ஹோல்ட் பண்ற வரைக்கும் முடியும். அதுக்கப்புறம் வந்து ஆக்சிஜன் வந்து உடம்புக்கு கிடைக்கல அப்படின்னா வந்து ஒரு மாதிரி பாடி இதெல்லாம் வந்து ஷேக் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ரைட். அப்போ அது அந்த ஒரு பையனுக்கு ஆக்சிஜன் டேங்க் வச்சிருப்பாங்களா, அதை வந்து மத்தவங்க கிட்ட இருந்து காப்பாத்தணும். அப்பதான் அந்த பையனை காப்பாற்ற முடியும். அதான் நயன்தாரா பண்ணுவாங்க. அது ரொம்ப அது மூவியா இருந்தாலும் பெர்ஃபெக்ட்டா அதோட கான்செப்ட், பிசிக்ஸோட கான்செப்ட், கெமிஸ்ட்ரியோட கான்செப்ட் பக்காவா இருந்துச்சு. எப்படி அதோட அலுசினேஷன் வரும்ன்றதுல இருந்து நிறைய யோசிச்சு பெர்ஃபெக்ட்டா வந்து எழுதியிருக்காங்க. All the movies and everything which we see has some scientific context in it, especially matter இருக்கலாம், பிசிக்ஸ் இருக்கலாம், கெமிஸ்ட்ரி இருக்கலாம், மேத்தமேட்டிக்ஸ் இருக்கும். Which angle, why not? ஒரு சில ஆங்கிள் இருந்து இந்த மூவி பார்க்க நல்லா இருக்கும்ல. பாரு, ஏன் தெரியுமா நான் இப்படி வந்து இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு பார்த்தேன், சேர்ல உட்காந்து இருந்தாலும் வந்து கரெக்டா வந்து ஐசைட் கரெக்டா இருக்கா, பின்னாடி வந்து உன்னோட ஸ்கிரீன் இருக்கு, ஸ்கிரீனை வந்து நான் வந்து ஆப்ரேட் பண்ணிக்கிறேன். இங்க
உன்னையும் ஃபேஸ் பண்றேன், ஸ்கிரீனும் பாக்குறேன், என்ன ஏதுன்னு நம்ம எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் சொல்றதுனால அதையும் பார்த்துக்கிறோம். அதனாலதான் இந்த மாதிரி வந்து எஜுகேஷன் பெட்டரா இருக்கும் அப்படின்னு வந்து இது மாதிரி செலக்ட் பண்ணு. கொஞ்சம் கொஞ்சமா இனோவேட் பண்ணிட்டே போறோம், இன்னும் பெட்டர் ஆக்க முடியுமா அப்படின்ட்டு. Alright. Thus, when pressure is exerted on gas, the particle move closer. As the particle move closer together, the attractive force between the particle increases. Liquid மாறும். First liquid, அதுக்கப்புறம் தான் solid. ஓகேவா? Right? Gasல இருந்து liquid மாறும். The increase in attractive force helps in change of state of gas. If the pressure exerted is sufficiently large, the exerted force increase large. The attractive force, the attractive force increased to such an extent that the physical state changed from gaseous to liquid. The reverse can be expected to happen if the pressure on the gases decreased. Ayyo, disease nu pottaangalappa. Decreased. Meaning marichupa. Decreased. Okay va? Right? Illustration. Define melting point. What is melting point according to you? Melting point is solid to liquid. Melting point, solid to liquid. Okay, change of substance from solid to liquid due to increase in heat is known as melting. Latent heat. Hidden heat. The heat which required by substance to change its state without rise of its temperature. It is called latent heat. Hidden heat. ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்க்கும் ஒவ்வொரு பாடிக்கும், அது செல்போனா இருந்தாலும் பரவாயில்ல, பெண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, உன்னோட ட்ரெஸ்ஸா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு குறிப்பிட்ட நிமிந்து உட்காரு அடுத்த வாட்டி வந்து உதவாங்க. ஓகேவா? ரைட்? ஆர் எல்ஸ் ஐ வில் பி இன்னொரு இடத்துல நான் இன்னொருத்தங்களுக்கு நான் டீச் பண்ணிட்டு இருப்பேன். இன்னொரு வாட்டி நான் சொல்றேன், ஐ வாண்ட் யூ ஃபுல் கான்சென்ட்ரேஷன். ஐ எம் டீச்சிங் யூ because I can see you can improve a lot. That's why I'm teaching you. Or else I wouldn't be teaching you at all. In the time வேற ஏதாவது வந்து ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு அது மாதிரிட்டு வந்து ஒரு 7 சென்டர் வந்து ரன் ஆயிட்டு இருக்குன்னு சொன்னல, I would spend my time there. So make sure you concentrate well. உனக்காக தான் நான் வந்து இது வந்து இண்டிவிஜுவலா உனக்கு ஸ்பெஷலா வந்து கொடுக்குறேன். அதை வந்து வேஸ்ட் பண்றது எனக்கு பிடிக்காது. Alright, it's not about someone is going to pay fees. It's nothing to me. I want to give service to society. That's what I am. Alright. Okay. Because it becomes hidden, because it becomes hidden in the substance undergoing the change of state, does not show its presence by rise of temperature. இப்போ ஒரு கிளாஸ் இருக்குன்னா கூட தண்ணி ஊத்துறோம், கோல்டு வாட்டர் ஊத்துறோம், அப்ப கிளாஸ் என்ன ஆகுது? சில்லுன்னு ஆயிடுது இல்ல? ஏன் சில்லுன்னு ஆகுது? அந்த கிளாஸ்ல இருக்க அந்த ஹிடன் ஹீட்ட அந்த வாட்டர் மாலிகுல் அப்சர்வ் பண்ணிடும். அப்ப வெளியில இருக்க அந்த கிளாஸ் வந்து சில்லுன்னு ஆயிடுது, டெம்பரேச்சர் கம்மியாகுது. அப்போ அந்த கிளாஸ்ல சம் ஹீட் வந்து ஒளிஞ்சிருக்கு. ஓகேவா? ஆல்ரெடி ஒரு ஹீட் வந்து இருக்கதா செய்யுது. ஆல்ரைட். சோ since there is no rise in temperature of substance, இப்ப பாரு, latent heat of fusion of ice. இப்போ ஐஸ வந்து நம்ம வந்து மெல்ட் பண்ணோம்னா 3.34 into 10 to the power 5 ஜூல் எனர்ஜி கொடுத்தாதான் அது மெல்ட் ஆகும், இல்லைன்னா ஆகாது. ஆல்ரைட். 3.34 into 10 to the power 5 ஜூல். அப்ப இந்த ஜூல் பத்தி என்னன்னு தெரியணும்னா பவர் பத்தி என்னன்னு தெரியணும். பவர் எங்க இருக்கு? பிசிக்ஸ்ல வந்து வருது. எலக்ட்ரிசிட்டி, பவர், ஹீட், ஒர்க் டன், அந்த இடத்துல இத பத்தி தெரியும் உனக்கு. ஜூல்னா என்ன, ஒர்க் டன். ஓகேவா? ஜூல் இஸ் யூனிட் ஆஃப் பவர் ஆர் எனர்ஜி. ஓகேவா? எனர்ஜி. இப்ப எனர்ஜியோட யூனிட் பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி, அது டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எனர்ஜி இருக்கு. அப்போ அது வந்து ஜூல் அப்படின்ட்டு வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்றோம். ஓகேவா? ரைட். Kelvin is the SI unit of temperature. நீ அன்னைக்கு வந்து படிச்சோம்ல, ஒரு இது படிச்சோம்ல, இப்போ 27 டிகிரி செல்சியஸ் தான் ரூம் டெம்பரேச்சர் சொல்றோம்னா பிளஸ் 273 போட்டோம்னா அது கெல்வின். அது கெல்வின் ஸ்கேல். ஓகேவா? கெல்வின். ஓகேவா? இதுல லேட்டன்ட் ஹீட்ல ரெண்டு இருக்கு, வேப்பரைசேஷன் அண்ட் ஃபியூஷன்.
latent heat of fusion. அந்த ஹீட்டுக்கு மேல கொடுத்தாதான் அது வந்து ஆகும். The amount of heat in joules which is required to convert unit mass, that is 1 kg of liquid in vapor form without raising temperature, is known as latent heat of vaporization. All right, amount of heat required to convert 1 kg of liquid into gas. டோட்டலா எவ்வளவு எனர்ஜி வந்து நம்ம கொடுத்து அந்த டோட்டல் லிக்விடையும் கேஸா மாத்துறோம், அந்த எனர்ஜி தான் லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன். ஓகேவா, அது ரொம்ப அதிகமா இருக்கும். 22.5 into 10 to power 5 joules of heat வந்து கொடுக்கணும். எவ்வளோ? 1 kg of water, that is 100 degrees Celsius. ஓகேவா, ரைட்? So the latent heat of vaporization of water is 22.5 into 10 to power 5 joules per kg. If the liquid freezes to form solid and steam condenses to form water, an equal amount of latent heat of fusion and vaporization respectively will be given out by the substance. இப்ப பாரு, ஸ்டீம் ஆயிடுச்சு, அது அவ்வளவு ஹீட் கொடுத்ததுனால தான் அது ஸ்டீம் ஆயிருக்கு. இப்போ அந்த ஸ்டீம்ல இருக்க எனர்ஜியை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். 22.5 எனர்ஜி வந்து ரிமூவ் பண்ணோம்னா அது லிக்விடா மாறிடும். வாட்டர் வேப்பரா போகுது இல்ல, அதுல அவ்வளோ ஹீட் எனர்ஜி அரெஸ்ட் ஆயிருக்கு, ஹீட் அரெஸ்ட் ஆயிருக்கு. அது கோல்ட் ஆச்சுன்னா அதை அந்த ஹீட்டை வந்து கொடுத்துச்சுன்னா அது லிக்விடா மாறிடும். தட் இஸ் கண்டென்சேஷன், ரெயின். Different substances have different latent heat of vaporization. ஒன்னுக்கும் டிஃபரெண்டா இருக்கும். Alright, then latent heat of fusion, solid to liquid. It is the quantity of heat in joule which is required to convert 1 unit mass, that is 1 kg of the substance solid into liquid. அதுதான் latent heat of fusion. எக்ஸ்பெரிமெண்ட் படி வந்து வாட்டரோட latent heat of fusion வந்து 3.34 into 10 to power 5 joule. ஓகேவா, ரைட்? அதுதான் latent heat of fusion அப்படின்ட்டு வந்து சொல்றோம். Illustration. Why the temperature of melting ice does not rise even though heat is being supplied continuously. இப்போ டெம்பரேச்சர் ஆஃப் ஐஸ் இருக்குல்ல, நம்ம ஹீட் பண்ணிட்டே இருந்தாலும் அதோட ஐஸோட டெம்பரேச்சர் நம்ம தெர்மோமீட்டர் வச்சு இது பண்ணோம்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகாது. அந்த இப்போ ஒரு ஐஸ் இருக்குப்பா, ஒரு கண்டெய்னர்ல போட்டு ஹீட் பண்ணிட்டே இருக்க, கொஞ்சம் கொஞ்சமா லிக்விடா மாறுது, ஆனா அந்த டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகாது, 0 டிகிரிலே தான் இருக்கும். ஏன் அப்படி? அந்த முழு ஐஸ்க்கு லிக்விட் ஆகிறதுக்கு தேவையான அந்த ஹீட்டை எடுத்ததுக்கு அப்புறம் தான், அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் தான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், இல்லைன்னா இன்க்ரீஸ் ஆகாது. ஓகேவா, இல்லைன்னா இன்க்ரீஸ் ஆகாது. So why the temperature of melting ice is a solid substance, so the particle of ice attracts one another with strong force. These force of attraction hold the particle closely packed in solid ice. The heat which we supply to ice during melting is all used up to overcome the attractive force between the particles of ice. The force of attraction between ice particles so that they become somewhat loose and form liquid water. The heat does not increase the kinetic energy of particle, hence no rise in temperature take place during the melting of ice. But when the ice is melted to form water, further heating increase the kinetic energy of water particle, due to which the temperature of water increases sharply. Okay, wow. What is sublimation? The change of solid directly into gas. Solid directly into gas by heating is known as sublimation. Example, கற்பூரம். கற்பூரம் எரியுது, எரியறப்போ டக்குன்னு வேகமா கரைஞ்சிக்கிட்டே வரும். ஹீட் இன்க்ரீஸ் ஆக டைரக்டா கேஸா மாறுது, லிக்விடா மாறல, டைரக்டா கேஸா மாறுது. அது வந்து அது that is also known as oxidation. burning மூலமா வந்து அது எரிக்கிறது வந்து burning. ஓகேவா, burning reacts with oxygen அப்படினாலே வந்து burn ஆகுறதுனால. burning is concerned with oxygen. oxygen இல்லனா எரியாது. ஓகேவா, that is different. That is solid is getting converted. அது இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, இப்போ மீத்தேன் இது ஒரு கேஸ், மீத்தேன் வந்து ஒரு கேஸ்.
இது ஆக்சிஜன் கூட எரியறப்போ கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. ஓகே, இந்த இது வந்து இருக்கா, கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. ஆல்ரைட், அப்போ கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் ஃபார்ம் ஆகும். இந்த வாட்டர் எவாபரேட் ஆயிடும். ஓகேவா, கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். அப்பதான் ஒண்ணுமே இல்லாம போகும். ஆல்ரைட், சரி. அப்போ that's what happening here. The change of solid directly into vapor is known as sublimation. Okay, the common substances which undergo sublimation are ammonium chloride, iodine, camphor, கற்பூரம், naphthalene. துணிக்குலாம் வந்து போடுவோம்ல, anthracene. இது துணிக்கு வந்து இந்த மத்ததெல்லாம் எதுவும் வந்து தாக்க கூடாதுன்னு வெள்ளைய ரச கற்பூரம்னு சொல்லுவாங்க. பால்ஸ், வெள்ளை கலர் பால்ஸ். அப்புறம் பாத்ரூம்ல எல்லாம் வந்து ஒரு சாலிட் மாதிரி தொங்க விடுறோம்ல, ஸ்மெல் இதாக கூடாது அப்படின்ட்டு, ஓடோனில் தொங்க விடுறோம்ல, அது எல்லாமே என்ன எக்ஸாம்பிள் ஃபார் சாலிட் டு கேஸ். அது டிஃப்யூஸ் ஆயிட்டே இருக்கு. அதனாலதான் அந்த பாத்ரூமோட ஸ்மெல் அப்படியே வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கு. இல்லைன்னா நாரி போயிடும். ஓகேவா, ரைட்? ஓகே, சாலிட் கார்பன் டை ஆக்சைடு, ட்ரை ஐஸ் சப்ளைன்ஸ் டு ஃபார்ம் கார்பன் டை ஆக்சைடு, கேஸா வந்து மாறுது. Which are the following question which are the following solid undergo sublimation upon heating? Sugar, urea, ice, camphor, sodium chloride, iodine. Sublimation, camphor, iodine. sodium chloride என்னது? sodium chloride. உப்பு போட்டு சாப்பிடுறியா அப்படின்னு கேக்குறாங்கல்ல, உப்பு தான். இன்னொரு வாட்டி மறக்க கூடாது. சோடியம் குளோரைட், NaCl, காமன் சால்ட். உப்பு வந்து அதுவே வந்து அப்படியே கரைஞ்சு வந்து காத்தோட ஆயிடுதா இல்ல? உப்பு அப்படியே வச்சுன்னா உப்பு அப்படியே தானே இருக்குது. தட் டசன்ட் மெல்ட் ஆகும் உப்பானா. அயோடின், கேம்பர், கற்பூரம். ஓகேவா, தென் நாப்தலின், அப்புறம் ஆந்த்ராசின், இது எல்லாமே வந்து ஆகும். What happened to the heat energy supplied when the solid has already melted? Melt ஆயிருச்சு, temperature increase ஆகும். அப்படி increase ஆக heat energy increase ஆக kinetic energyனால அந்த பார்ட்டிகளோட மூவ்மெண்ட் வந்து அதிகமாயிட்டே போகும். அதான் நடக்கும். The melting point of substance is below the room temperature. Predict the physical state. Yes. Melting point, boiling point இல்ல, liquid. ஓகேவா, right? Is it proper to regard the gaseous state of ammonia as vapor? Gaseous state of ammonia vapors னு சொல்லலாமா? கண்டிப்பா வேப்பர்ஸ் தான். இது கேஸா தானே இருக்கு. gaseous state அமோனியான்றது NH3, ரொம்ப இம்பார்ட்டன்டான காம்பவுண்ட். அதெல்லாம் முக்கியம் இல்ல, ஒழுங்கும் கவனிக்கலன்னா உதவாங்க, பாத்துக்க. இது ரெக்கார்ட் பண்ணி எல்லாருக்கும் நம்ம வந்து அனுப்பிச்சு விடுறோம், எல்லாருக்கும் அனுப்பிச்சு விடுறோம், கேளுங்கடா அப்படின்ட்டு. யூடியூப்ல போட்டுறோம், ஷேர் பண்றோம். குரூப் இல்ல, யூடியூப்ல போட்டா யார் வேணாலும் பார்க்கலாமே. ஆமா, யூடியூப்ல போட்டாலே வந்து பப்ளிக்கா ஷேர் பண்ணிடுறோம் தானே அர்த்தம். ஓகே, which of the following energy is observed during change of state of substance? எந்த எனர்ஜி வந்து அப்சர்வ் ஆகுது change of state? சூப்பர். ஓகேவா, ரைட். Last question. Name one common substance which can undergo change in state. எது? ஆமா. Hey, last question, Jira. Name one common substance which can undergo a change in state upon heating or cooling. Name the common substance which can undergo change in state upon heating and cooling. வாட்டர். ஆமா, வாட்டர், ஆக்சிஜன். இப்பதானே லிக்விட் ஆக்சிஜன் டேங்க்ல இருக்குன்னு பேசணும். அதுவும் வந்து சேஞ்ச் ஆகுதுல. நீ எழுதுறதுதான் ஆன்சர் வாட்டர், கரெக்ட் தான். அதையே வந்து டவுட்டா சொல்றேன். ஆன்சர் தப்பா சொல்லலாம். தப்பா சொல்லணும்னா அதை கத்துக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா, தைரியமா சொல்லணும். நம்மளோட என்ன வந்து இருக்கோ தைரியமா சொல்லணும், வாட் எவர் இட் இஸ். அப்பதான் நம்ம வந்து தப்பு பண்றோம்னா அதை வந்து கத்துக்க முடியும்.
குத்து மதிப்பு இப்படி இருக்குமோ அப்படின்லாம் உனக்கு கேட்கல. You have every right to give wrong answer. Every right to give wrong answer. Okay, right? Good. Evaporation. Next. Evaporation is the phenomena in which liquid changes into gas. Okay, the point at which the liquid change into gas is temperature at which liquid change into gas is known as boiling point. Okay, water molecules are attracted by other water molecules in all directions. But at the surface of water, the water molecules are pulled only inwards, that is below the surface of water. Surface of water la surface tension அப்படினு ஒன்னு இருக்கும் பா. Surface tension. இப்போ தண்ணி இருக்குல்ல, தண்ணில இப்படி கை விட்டோம்னா ஈஸியா விடலாம். இப்படி அடிச்சு பாரு, தண்ணி மேல நம்ம கை கொஞ்சம் ஃபோர்ஸ் கம்மியாயிடும், பளிச்சுன்னு வரும். இப்போ ஸ்விமிங் பூல் எல்லாம் ஜம்ப் பண்றப்ப அப்படியே பிளாட்டா ஜம்ப் பண்ணனும்னு வச்சுக்கியே, செம்ம வலிக்கும். ஏன்னா மேல வந்து அந்த மேல சர்ஃபேஸ்ல ஒரு சொல்யூஷன் இருக்கும், அப்படியே கிழிஞ்சிட்ட மாதிரி இருக்கும். அதுவும் வந்து கிணத்துல எல்லாம் குதிச்சோம்னா, ஹை இதுல இருந்து குதிச்சோம்னா கரெக்டா வந்து நம்ம பிளஞ்ச் பண்ணல, பளிச்சுன்னு ஏதோ அந்த விப் இருக்குல்ல, சாட்டையை வச்சு அடிச்ச மாதிரி இருக்கும். ஆமா, பிளாட்டா விழுந்தனா செம்மையா அஃபெக்ட் பண்ணும். ஆல்ரைட், செம்மையா அஃபெக்ட் பண்ணும். ஓகே, அப்ப அதுதான் இந்த இடத்துல பார்க்கணும். Evaporation. Note, evaporation of phenomena that theoretically take place in liquid, but in general we say evaporation means evaporation of water. Vaporization, okay, vapor, a substance that can exist in gaseous state at the temperature at which normally it is solid or liquid is called vapor. The vapor na enna, a substance that can exist in gaseous state at a temperature at which normally it is solid or liquid is known as vapors. Water vapors. இப்ப temperature 27 degree Celsius தானே இருக்கு, ஆனா இங்க water vapors இருக்குல்ல. ஏன் வேப்பர்ஸ்னா என்ன, அது நார்மலா சாலிடா இல்ல லிக்விடா இருக்க டெம்பரேச்சர்ல அது கேஸா இருக்குன்னா அதுதான் வேப்பர். ஓகேவா, ரைட்? ஃபேக்டர்ஸ் எக்ஸாம்பிள் வேப்பர்ஸ் எதெல்லாம் இருக்கும், கேம்பர், நாப்தலின், அதெல்லாம் வந்து வேப்பர்ஸாவே வந்து இருக்கும். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் எவாபரேஷன் depends on temperature, surface area and weather condition. Evaporation. இப்போ ஒரு பெரிய பவுல்ல தண்ணி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க, தண்ணி வேகமா எவாபரேட் ஆகும். இப்ப அதுவே வந்து ஒரு கோனிக்கல் பிளாஸ்க்ல தண்ணி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க, மேல இருக்க அந்த சர்ஃபேஸ் ஏரியா வந்து கம்மியா தானே இருக்கும், அப்ப தண்ணி ஸ்லோவா எவாபரேட் ஆகும். ஓகேவா, அப்போ அந்த ஏரியா சர்ஃபேஸ் ஏரியா அப்புறம் வாட்டர். இப்போ நான் தண்ணிய அப்படியே தரையில ஊத்தி விட்டுருக்கேன், வேகமா எவாபரேட் ஆகும். அதே அளவு தண்ணியை ஒரு கிளாஸ்ல வச்சிருக்கேன், ஸ்லோவா எவாபரேட் ஆகும். அந்த கிளாஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன், ஓபன் பண்ணி வச்சிருந்தேன்னா ஸ்லோவா ஆகும். அதுவே நான் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன்னா வந்து ஆகாது, திருப்பி எவாபரேட் ஆகுறது அங்கேயே வந்து டிராப்லெட் ஆயிட்டு அப்படியே கீழே. ஓகேவா, ரைட்? அப்ப எவாபரேஷன் இன்க்ரீஸ் வித் இன்க்ரீஸ் இன் சர்ஃபேஸ் ஏரியா. கண்டிப்பா வெளில போகும், கண்டிப்பா வெளில போகும். ஓகேவா, ரைட்? அப்போ evaporation increase if the surface area of water, evaporation increase with surface area of water is large as the number of water molecule at the surface area increases. Surface area increase ஆச்சுன்னா evaporation increase ஆகுது. This increase the probability of more water molecules breaking free or acquiring sufficient kinetic energy. Evaporation is more as the temperature approaches the boiling point of water. As the temperature increases, the kinetic energy of the molecule increases. This decreases the extra kinetic energy and the surface molecule requires to break free to evaporate. So evaporation increases. Temperature increase ஆனாலும் evaporation increase ஆகுது. Surface area increase ஆகுதுன்னா evaporationும் increase ஆகுது. In highly humid weather, evaporation decreases as the air highly saturated with water molecules. Humidity na நிறைய water molecules, water vapors வந்து இருக்கு அப்படின்னா humidity அதிகமா இருக்குன்னா வேகமா மழையும் பெய்யறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேவா, ரைட்? அப்ப அது மாதிரி இருக்கிறப்ப evaporation வந்து கம்மியாகும். Alright, the evaporation take place
As evaporation takes place, air immediately above the surface of water becomes saturated with water molecule. Evaporate ஆகுது, அப்போ இந்த இடம் ஃபுல்லா வந்து வாட்டர் மாலிகூல்ஸால இருக்கும். பை எக்ஸாம்பிள், பயங்கரமா மரம் இருக்கு, ரெண்டு சைடு ரோட்ல ரெண்டு சைடு மரம் இருக்கு, ஃபுல்லா அடர்த்தியா மரம் இருக்கு. அந்த சைடு நீ போறேன்னு வச்சுக்கோயேன், உன்னால உணர முடியும், சில்லுன்னு இருக்கும். நீ சுவாசிக்கிற காத்து அப்படியே சில்லுன்னு இருக்கும். ஏன் அப்படின்னா அதுல அந்த இடத்துல ஹியூமிடிட்டி, ஆமா, ஹியூமிடிட்டி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஆல்ரைட், அப்ப அந்த ரீசன்னால அப்போ திங்க் பண்றோம்னா, எந்த இடத்துல இப்போ நீம் ட்ரீ இருக்குன்னு வச்சுக்கோயேன், நீம் ட்ரீக்கு கீழே இருக்க டெம்பரேச்சர் இருக்குல்ல, ரூம் இப்போ நார்மலா இருக்க டெம்பரேச்சரோட 10 டிகிரிஸ் கம்மியா இருக்கும் நீம் ட்ரீ. ஆமா, அதனாலதான் குளு குளு குளுன்னு இருக்கும். அதனாலதான் வேப்ப மரத்து அடியில வந்து உட்காரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ரைட், ஓகே. How does evaporation depend upon temperature and surface area? When temperature increases, evaporation increases. When surface area increases, evaporation increases. Okay va? Temperature increase பண்ணாலும் evaporation இருக்கும். Surface open area evaporation. Okay, yeah, definitely. All right. அடுத்து cooling effect. How does evaporation causes cooling? When the liquid evaporates, it draws the energy from the liquid itself. Hence, it becomes cooling. இப்போ evaporate ஆகுறப்ப அந்த லிக்விட் என்ன பண்ணுது, அந்த evaporate ஆகிற அந்த வேப்பர் வந்து கொஞ்சம் டெம்பரேச்சர் அப்ப ஆட்டோமேட்டிக்கா அது கூல் ஆயிடுதுல. இல்ல, இப்ப பாரு, இதுல இவ்வளவு ஹீட் இருக்கு, எவாபரேட் ஆகுறப்போ டெம்பரேச்சர் கம்மி ஆகுது. ஏன்னா அந்த வாட்டர் மாலிகுல் வந்து ஹீட் கொஞ்சம் எடுத்துருச்சு. அப்ப என்ன ஆகும், உள்ளுக்குள்ள அந்த லிக்விட் கீழே வந்து கூலா இருக்கும். இப்ப ஸ்விம்மிங் பூல்ல வந்து மதியத்துல போறேன்னு வச்சுக்கோயேன், உன்னால உணர முடியும், மேல இருக்கிற ஏரியால ஹாட்டா இருக்கும், உள்ளுக்குள்ள கோல்டா இருக்கும், சில்லுன்னு இருக்கும். ஓகேவா? ரைட், அதான் கூலிங் எஃபெக்ட். One such usage can be seen in forced cooling of air coolers. இப்ப பாரு, ஏர் கூலர்ஸ் அப்போ வந்து ஏர் கூலர் வந்து ஏசிலாம் இருக்குல்ல, ஏசி, ஏர் கூலர், ஏர் கண்டிஷனர். ஏர் கூலர் வந்து என்ன பண்ணும், தண்ணி ஊத்தி அது வந்து என்ன பண்ணுது, அந்த அட்மாஸ்பியர்ல இருக்க அந்த ஹீட் எல்லாம் அரெஸ்ட் பண்ணி எவாபரேட் ஆகிடுது. அப்ப அந்த ரூம் வந்து கூலிங்கா இருக்கிற மாதிரி இது. இப்போ ஏசி வச்சிருக்காங்கல்ல, ஏசி வந்து அது கரெக்டா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா இல்ல. ஏன் அப்படின்னா, இப்போ இந்த ரூமை கூலா வச்சுக்கிறதுக்காக இப்ப அந்த ரேடியேட்டர் இருக்குல்ல, ஏசியோட ரேடியேட்டர், அங்க பக்கத்துல போய் பாரு, அப்போ அட்மாஸ்பியர் எல்லாத்தையும் வந்து ஹீட் ஆகுதுல்ல. அப்போ அட்மாஸ்பியர் ஹீட் ஆகுதுன்னா, இப்ப அவ்வளவு பேர் ஏசி யூஸ் பண்றாங்கன்னா உண்மையிலே அது அவங்களோட சாட்டிஸ்பாக்சனுக்காக, கம்ஃபர்ட் ஜோனுக்காக. ஆனா என்ன ஆகுது ரியாலிட்டியில, அது நம்மளோட லைஃபையும் பாதிக்குது. நம்மளோட டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கு. இப்போ ரூம் டெம்பரேச்சர் வேற, நம்ம வெளியில இருக்கிற டெம்பரேச்சர் வேற, அங்க ஏசிக்குள்ள போறப்ப டெம்பரேச்சர் மாறுது. அப்ப நம்மளோட பாடி வந்து கோப் அப் பண்ணாது. ஃபியூச்சர்ல நிறைய ப்ராப்ளம் வந்து சந்திக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அதோட எஃபெக்டோட ஃபியூச்சர்ல இருக்க எஃபெக்ட் வந்து டெம்பரேச்சர் டக்குன்னு ஹீட் பண்ணி கோல் பண்ணிட்டே இருக்கும்னா பயங்கரமா எஃபெக்ட் ஆகும், ரொம்ப எஃபெக்ட் ஆகும். அப்போ அந்த ஹீட் பத்தி நம்ம இன்னும் நிறைய படிக்கணும். அது வந்து அவங்க ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா ஃபியூச்சர்ல என்ன ஆகும்னா, டக்குன்ட்டு வந்து அவங்களுக்கு ஈஸியா வந்து நிறைய டிசீஸ் வரதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. இப்ப கொரோனால யாருக்கு ரொம்ப அதிகமா அஃபெக்ட் ஆயிட்டு வந்து உயிரை வந்து இழக்கிற மாதிரி ஆச்சு, அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல, ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்ல அவங்களோட பாடியை இம்யூனிட்டியை டெவலப் பண்ணாதவங்க, இம்யூனிட்டியை டெவலப் பண்ணாதவங்களுக்கு எல்லாம் ப்ராப்ளம் ஆச்சு. நம்ம பாடி வந்து ஒரு பெக்கூலியரான ஒரு விஷயம். பெக்கூலியர்னா வந்து ஆச்சரியப்படக்கூடியது. இப்போ தண்ணி இருக்குல்ல, குளிர்காலன்ட்டு சுடுதண்ணில குளிக்கிறோம், அது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? நார்மலா அப்ப இருக்க அந்த ரூம் டெம்பரேச்சர்ல குளிக்கிறது தான் வந்து பெர்ஃபெக்ட். ஓகேவா? ஏன்னா இப்ப அது வெளில வந்தோன்னே என்ன ஆகுது, அங்க குளிக்கிறப்ப நல்லா இருக்கும், வெளில வந்தோடனே டக்குன்ட்டு அந்த கோல்டு பாடி வந்து இருக்கிற அட்மாஸ்பியர்ல இருக்க ஹீட் எல்லாம் உள்ள இழுக்கும். அதென்ன பண்ணும், இப்ப கோல்டா இருக்கு, ஹீட்டா இருக்கு, இந்த ஹீட் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா வந்து உள்ள இழுக்கும், அதனால நம்மளுக்கு ப்ராப்ளம் வரும். அதனால வந்து ஒரு விஷயத்த, இப்போ ஒரு தண்ணியே எடுத்துக்கோ, ஏன் ஹீட் பண்ணு, டக்குன்னு கோல்ட் பண்ணு,
ஹீட் பண்ணு, கோல்ட் பண்ணு. அதோட வந்து குடிச்சு பார்த்தனா வந்து உனக்கே டிஃபரன்ஸ் தெரியும். ஹீட் பண்ணி கோல்ட் பண்ணி ஹீட் பண்ணி கோல்ட் பண்ணி. ஹீட் வாட்டர் கோல்ட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி குடிக்கவே கூடாதுன்னு ஏன் சொல்றாங்க? ஏன்னா டிராஸ்டிக் சேஞ்ச் வந்து இமீடியட்டா நடக்குது. அதோட ஹீட் வந்து பயங்கரமா எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. அப்ப அது வந்து நடக்கவே கூடாது. ஒரு பலூன் இருக்குல்ல, ஊதுற பெருசாகுது, ரிலீஸ் பண்ற, ஊதுற பெருசா ரிலீஸ் ஆகுது. அப்ப என்ன ஆகுது? இப்ப ஒரு பலூனு ஊதுற பெருசாகுது, ரிலீஸ் பண்ற, திருப்பி ஊதுற பெருசாகுது, ரிலீஸ் பண்ற. அப்போ அதோட ஒரிஜினல் ஸ்ட்ரக்சருக்கு வந்து அந்த பலூன் ரிட்டர்ன் ஆகுதா? கொஞ்சம் பெருசா இருக்கும். ஏன்னா அது வந்து அஃபெக்ட் ஆயிட்டே இருக்கு. ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு அப்புறம் அதால தாங்கவே முடியாது, உடைஞ்சிடும். அப்போ make sure you are strong. Write down the mechanism of cooling. On cooling, the energy of gas particle decreases, so the amount of particle slowed down. The particle also move closer to each other, leading to intermolecular force of attraction, forcing the gas to contract. Okay va, adan cooling. So உனக்கு ஒரு क्वेश्चन இல்ல, ஒரு லெசனே இவ்வளவுதான். ஒரு லெசனே இவ்வளவுதான். ஒரு லெசன் பெர்ஃபெக்ட்டா படிச்சோம்னா ஒரு லெசன்ல இல்லாத எக்ஸ்ட்ரா எக்ஸாம்பிள்ல இருந்து எல்லாமே சேர்த்தே நம்ம வந்து படிச்சாச்சு. ஓகே, this is very important. Okay, thank you for everyone who is going to see this video in future. Thank you all. Hope you people will enjoy this video and learn more. Learning is not a bad thing. Learn more. All right guys, bye bye, take care, thank you.